بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله تعالى وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சமூகம் அளித்திருக்கும் அன்பின் சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் தொடர்ந்து தப்சீரினுடைய கிளாஸை நடத்தி கொண்டு வருகின்றோம். சென்ற முறை நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம் ஒவ்வொரு மாதங்களிலேயும் ஹதீஸினுடைய கிளாஸை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று. இந்த அடிப்படையில் இன்று நாங்கள் ஹதீஸினுடைய கிளாஸை ஆரம்பிக்கின்றோம். அந்த ஹதீஸ் நாங்கள் தொடருவது இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அவங்க சேகரித்த 40 ஹதீஸ்கள். இந்த 40 ஹதீஸ்களும் பலதரப்பட்ட புகாரி, முஸ்லீம் போன்ற பலதரப்பட்ட கிதாபுகளில் வரக்கூடிய ஹதீஸ்கள். அதில் மிக முக்கியமான சில ஹதீஸ்களை இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சேகரித்து எழுதப்பட்ட அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படிக்கலாம். முதல்ல நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஹதீஸில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸை எடுத்துன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், விளக்கலாம், மிக அதிகமான முறையில் பேசலாம், நீண்ட நேரங்களில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குகின்றது. ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் இந்த 40 ஹதீஸை படிக்கும் போது நாங்கள் படிக்க போகிறது அந்த ஹதீஸு உள்ளுக்கு இருக்க அந்த ஹதீஸோடு தொடர்பான சில மசாலாக்கள் வரும்னு சொன்னால் அந்த விஷயங்கள், அதே போல் இந்த ஹதீஸோடு வரக்கூடிய முக்கியமான சில சம்பவங்கள், அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் பார்ப்போமே தவிர மிக டீப்பான முறையில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உள்ளுக்கு போக மாட்டோம். ஏன்னு சொன்னால் அப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நாங்கள் ஒரே ஹதீஸ் லிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே இந்த அடிப்படையில் லேசான முறையில் எப்படி தப்சீர் கிளாஸை நாங்கள் செஞ்சோமோ அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் கிளாஸையும் நாங்கள் பார்க்கலாம். என்னுடைய முறை எப்படின்னா, முதலாவது ஹதீஸுக்கு கருத்தை சொல்லுவேன், அதற்கு பின்னால் முக்கியமான வேர்ட்ஸ்களுக்கு உரிய முக்கியத்துவங்களை நாங்கள் பேசிட்டு, அதற்கு பின்னால் இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கக்கூடிய பிரயோஜனங்கள், இந்த ஹதீஸ் நடைபெற்ற காரணங்கள் இருந்தேன்னு சொன்னால் அந்த காரணங்கள், அதே போல் ஹதீஸ்கள் பலகீனங்கள், சஹின்னு சொன்னால் ஒன்றும் பேச வேண்டியதில்லை, பலகீனங்களாக இருந்தேன்னு சொன்னால் அது ஏன் பலகீனம், எதனால் அந்த காரணங்கள், இப்படியான சில விஷயங்களே நாங்கள் பார்ப்போம். அதோடு தொடர்ந்து நாங்கள் என்ன செய்வோம், மற்ற ஹதீஸ்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், மூவ் ஆகலாம். எனவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய முதலாவது ஹதீஸை நாங்கள் என்ன செய்யலாம், தொடரலாம். இமாம் நவவி அவங்க முதலாவது ஹதீஸை அறிவிக்கும் போது அவங்க சொல்லுகின்றாங்க, அன் அமீரில் முஃமினீன அபி ஹப்ஸ் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு கால சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வ மன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. இந்த ஹதீஸை அறிவிக்கிறது இமாம் புகாரி, முஸ்லீம் 2 பேர்களும் இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, அறிவிக்கின்றார்கள். முதலாவதாக குயிக்காக நாங்கள் என்ன செய்வோம், இதனுடைய கருத்தை பார்ப்போம். அதற்கு பின்னால் நாங்கள் விளக்கங்களுக்கு நாங்கள் போகலாம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து பாஸ் பண்ணக்கூடிய சஹாபி உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், யக்கூல் அவங்க சொல்கிறாங்க, சமீஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி அவங்க சொல்கிறத கேட்டேன். என்ன சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
எல்லா அமட்களும் நியத்தை பொறுத்தே இருக்குகின்றது. வைன்னமாலுக்குள்ளிம்ரை மாணவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் எதை அவன் நாடுறானோ அதுதான் உண்டு. ஃபமன்கானத் ஹிஜ்ரத்துஹு, அவனுடைய ஹிஜ்ரத்து, அவன் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகிற நோக்கம் அல்லாஹுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் இருந்தேன்னு சொன்னால் ஃபைஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, அவனுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அமையும், அதற்குரிய கூலி அவனுக்கு கிடைக்கும். அப்படி அவனுடைய ஹிஜ்ரத் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசதியை பெறணும் என்று இருந்தேன்னு சொன்னால் அவனுக்கு லி யுசீபுஹா, எதற்காக வேண்டி போனானோ அதை அவன் அடைவான். உதாரணம், ஒரு பணத்துக்காக போனால் அந்த பணத்தை அவன் அடைவான். அவிம்ராத்தின் அல்லது ஒருவன் ஒரு பெண்ணை அடையணும்னு சொல்லி அவன் ஹிஜ்ரத் செஞ்சேன்னு சொன்னால் ஜன்கியூவா, அவன் என்ன செய்வான், அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொள்வான். அதை எதற்காக போனானோ அதை அடைவான். எனவே இப்போ ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, அவனுடைய ஹிஜ்ரத் எதற்காக வேண்டி போகிறானோ அதை அவன் அடைவான். இதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்து. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், சொற்கள் முக்கியமான சொற்களோட நாங்கள் தொடரில் பேசி கொண்டு இருப்போம். முதலாக நாங்கள் பார்ப்போம் அமீரில் முஃமினீன அபி ஹப்ஸ் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க யார்? உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டேன், நான் என்ன செஞ்சேன், சமயத்து கேட்டேன், காதால் கேட்டேன் என்று சொல்கிறாங்கடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறத காதால் கேட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றது? இவங்க வேற யாரும் சொன்னதை இவங்க சொல்லலை, இவங்க நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறத இவங்களாக இருந்து கேட்டிருக்கிறாங்க. கேட்டு தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை பின்னுக்குள்ள தாபியங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க. அப்படியான ஒரு ஹதீஸ் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்குன்றது. ஆனால் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இன்னமல் ஆமாலு பின்னியாத்துன்னு சொல்கிறது எல்லா அமலுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உண்டாக இருக்குது. அமலெல்லாம் என்னத்தை பொறுத்துன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் உங்களுக்கு தெரியும், 1,20,000 சொச்சம் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் அறிவிக்கிறாங்க. வேறு எந்த சஹாபியும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறது இல்லை. ஒரே ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறது. அதான் பாருங்கள், 1,20,000 சஹாபாக்களுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்த இதில் இந்த ஹதீஸை இவங்க மட்டும் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு என்னென்னா, சில நேரத்துக்கு சில ஆட்களுக்கு டவுட் கூட வரலாம். அது எப்படி உமர் அலி அவங்க மட்டும் அறிவிப்பாங்க, மற்றவங்க ஏன் அறிவிக்கல, மற்றவங்க விளங்கலையா கேட்கலையான்ற மாதிரிலாம் வரும். இதற்கு உமர் அலி அவங்களுக்கு பின்னால் எடுக்கக்கூடிய தாபியங்கள் இருக்கிறாங்களே, அவங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க உமர் அலி அவங்கள்ட்ட இருந்து. கிட்டத்தட்ட 50 சொச்சம் தாபியங்கள் இதை எடுத்து பின்னுக்கு அறிவிக்கிறாங்க. எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு சொன்னால், இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவங்க இருக்கிறாங்களே, ஹதீஸை கலெக்ட் பண்ணுறதுல சரியான சரியான கட்டுப்பாட்டோடு இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் நிபந்தனைகள் இருக்குது. இமாம் புகாரிக்கும் முஸ்லீமுக்கும் இடையில, அதாவது மற்ற அபூதாவுது நசாயி அவங்களுக்கும் இமாம் முஸ்லீம் புகாரிக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இமாம் புகாரிக்கும் முஸ்லீமுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால், இமாம் புகாரி அவங்க ஹதீஸோட அறிவிக்கும் போதும் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க தானே. கிட்டத்தட்ட இமாம் புகாரிக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கிறேன்னு சொன்னால், அந்த இமாம் புகாரி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 5 பேராவது இருப்பாங்க. அப்படி தானே, 5 பேர் 4 பேர் 3 பேர் சஹாபிகளோ தாபியங்களோ இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களோட நிபந்தனை என்னென்னா, அவங்களோட ஒரு மிக முக்கியமான நிபந்தனை, அவங்க எல்லாரும் அந்த நேரத்தில் சந்திச்சிருக்கணும். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் அறிவித்தா நீங்கள் என்ன சந்திரிச்சுக்கணும், அது ப்ரூஃபாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இமாம் புகாரி அவங்க அதை ஹதீஸ் எடுத்து அவங்களோட புக்கில் எழுதுவாங்க. இல்லைங்க, இமாம் புகாரி அவங்களோட புக்குக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வரேன்னு சொன்னால் அவங்களுக்குரிய ஒரு பெரிய ஒரு நிபந்தனை. இந்த நிபந்தனை வேறு ஒரு இமாம்கிட்டையும் இல்லை, இது இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கிறது. என்னென்னா, அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவர்களும் அவங்க யாருக்கிட்ட இருந்து அறிவிக்கிறாங்களோ அவரை சந்திச்சிருக்கணும், அவர் நேரடியாக போய் சந்திச்சிருக்கணும். இது அவங்களோட நிபந்தனை. இமாம் முஸ்லீம் அவங்களோட நிபந்தனை என்னென்னு சொன்னால், சந்திச்சு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கணும். அப்போ வாழ்ந்திருக்கிறதுக்கும் சந்திச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இமாம் புகாரி அவங்க ஹதீஸை அறிவிப்பாங்க. இதனால தான் லட்சக்கணக்கான ஹதீஸை கலெக்ட் பண்ணி, எத்தனையோ லட்சம் ஹதீஸை கலெக்ட் பண்ணி அவங்க புகாரி அவங்களோட கிதாபில் 5000 சொச்சம் ஹதீஸை தான் கொண்டு வராங்க.
அவ்வளோதான் கொண்டு வராங்க. மற்ற எல்லா ஹதீஸையும் இந்த மாதிரி நிபந்தனையினால் சைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதை அவங்களோட புக்கில் வந்து எழுதலை. அந்த அளவுக்கு பேணுதலாக கவனமாக இந்த ஹதீஸை வந்து கொண்டு வராங்க. அவங்க கொண்டாடுற ஹதீஸில் இது ஒரு ஹதீஸாக இருக்குது. இந்த ஹதீஸை அவங்களோட கிரந்தத்தில் முதலாவது ஹதீஸாக கொண்டாடுறாங்க. அப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, இமாம் புகாரியாங்க இந்த அளவுக்கு கவனமாக இருந்தாங்க. அவ்வளோ கவனமாக இருந்த புகாரி அவங்க இந்த ஹதீஸுக்கு மிக முக்கியமான முன்னுரிமையை கொடுத்தாங்க. அதே போல் இந்த ஹதீஸ் வந்து இதில் எந்த டவுட்டும் இல்லைன்றதுக்கு குர்ஆன் மூலமாக எத்தனையோ ஆயத்துகள் இதை ப்ரூவ் பண்ணுது. அதே போல் பல ஹதீஸ்களும் வந்து இந்த ஹதீஸ் சரின்றது இதே மீனிங் வந்து மற்ற இதுலேயும் இருக்குது. இதே வேர்ட்ஸ் இல்லை, இதே மீனிங் வந்து மற்ற இதுலேயும் இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுகின்றான், வமா துன்ஃபிகூன இல்லப்திகா வஜிஹில்லா, சூரத்து பக்கரால 272 ஆயத்தில் நீங்கள் எதை செலவழித்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி தான் செலவழிக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன, இஹ்லாஸோட நீங்கள் செலவழிக்கிறது. இப்போ இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்ன, இன்னமல் அமாலு பின்னியாத், நாட்டத்தை கொண்டு தான் ஒவ்வொரு அமலும் இருக்குதுன்னா என்ன, இஹ்லாஸோட நீங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி ஒரு வேலையை செஞ்சுருந்தால் உங்களுக்கு வந்து கூலி இருக்குதுன்றது தான் இந்த ஹதீஸினுடைய மிக முக்கியமான பாயிண்ட். அதைத்தான் இந்த குர்ஆன் ஆயத்து சொல்லுது. என்ன, அல்லாஹ்க்காக வேண்டி நீங்கள் ஒன்றை செஞ்சிருந்தால் என்ன செய்யும், உங்களுக்கு அதனுடைய அமல் கூலி பூர்ணமாக கிடைக்கும்ன்றது தான் இந்த குர்ஆன் ஆயத்து. அப்போ மொத்தமாக இந்த குர்ஆன் ஆயத்து அந்த ஹதீஸுக்கு வந்து என்ன செய்யுது, ஷார்ப்பாக பேசுது. அப்போ இது வந்து பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது இந்த ஹதீஸ்க்கு வந்து எந்த இதுவும் இல்லைன்றதுக்கு. அதே போல் இன்னொரு இடத்துல நபி அல்லாஹ் தஆலா சொல்லுறோம், சூரத்து ஃபஹத்தில் வந்து 29 ஆயத்தில் யபுதகுன ஃபதுல மினல்லாஹி வரிதுவான, அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய ஃபதுலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அதே போல் அல்லாஹ்வுடைய அருளையும் வந்து அவங்க தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்கிட்ட தான் அவங்க வந்து எதையும் தேடுவாங்க. அப்போ இஹ்லாஸ், நீயத், அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்ற அந்த நீயத் இருக்குது. இது வந்து மிக முக்கியமாக இருந்து கொண்டு இருக்குது இந்த ஆயத்து வந்து. அதே போல் இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அவங்க வந்து அறிவிக்கின்றாங்க 1628 நம்பரில். அவங்க சொல்கிறாங்க வந்து, நீங்கள் நபி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யாராவது ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு உணவை ஊட்டுறீங்க, உணவை வந்து பருக்குறீங்க, உங்களோட நோக்கம் வந்து அல்லாஹ்வை பொருத்தப்படுத்தணும் அப்படி நீங்கள் நினச்சி நீங்கள் செஞ்சால் இதற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அர்த்தம் என்ன, அது மனைவிக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சாப்பாடு ஒன்றை கையால் கொடுத்தாலும் அது அல்லாஹ்வுடைய நோக்கத்தோடு நாங்கள் அதை செஞ்சோம்னு சொன்னால் கூலி இருக்குது. பாருங்கள், எல்லாம் இன்னமல் ஆமாலு பின்னியாத், நல்ல நீயத்துன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே கூலி இருக்குதுன்றதை வந்து இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன செய்து காட்டுது. இந்த அடிப்படையில் எங்களுக்கு என்ன விளங்குது, இந்த ஹதீஸ் வந்து நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய இந்த இமாம் நவவி அவங்க கொண்டுவரக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ்ன்றதை இந்த இதில் வந்து எங்களுக்கு என்ன செய்து காட்டுது. எனவே நாங்கள் இப்போ பார்ப்போம், இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கும் போது இன்னமல் அமாலு பின்னியாத் முதல் துண்டை இப்படி கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் வைன்னமா லிக்குல் மானவா என்று இன்னொரு துண்டை கொண்டாடுறாங்க. இதில் 2 துண்டு இருக்குது. ஒன்றாவது என்ன, இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமட்களும் நியத்தை பொறுத்து. அடுத்தது என்ன, எல்லா வேலையும் அவனுடைய நாட்டத்தை பொறுத்து. முதலாவது எல்லா அமட்களும் நியத்தை பொறுத்து. அடுத்தது எல்லா வேலையுமே அந்த மனிதன் நாடுற நாட்டத்தை பொறுத்து தான் அதனுடைய முடிவு இருக்குதுன்றதை கொண்டாடுறாங்க. இப்போ முதலாவது சொல்கிறது என்ன, அமல் எல்லாம் நியத்து சரியாக இருந்தால் அமலுக்கு கூலி கிடைக்கும். இரண்டாவது சொல்கிறது வந்து செய்யப்படுற வேலை, அந்த செய்யப்படுற வேலை அந்த செய்கிறவனுடைய எண்ணம் சரியாக வந்துட்டுன்னு சொன்னால் செய்யப்படுறவனுடைய அந்த வேலைக்கு உரிய பூர்ணமான கூலி கிடைக்கும்ன்றது. இது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் கருத்து. ஆனால் கூலி வந்து பூர்ணமாக கிடைக்கும் ரெண்டுக்குமே எப்போ நீயத்து சரியாக இருக்கணும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா வந்து சொல்லுகின்றான். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உதாரணம் காட்டுறாங்க. அது உதாரணம் என்னது, ஒருவன் வந்து ஹிஜ்ரத் செய்கிறான், என்ன ஹதீஸில் வாரது தான் ஹிஜ்ரத் செய்கிறேன்னு சொன்னால் என்ன, தன்னுடைய ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த நாட்டை விருப்பம் இல்லாமல் வேற ஒரு நாட்டுக்கு போகிறான். நான் பிறகு விளக்குறேன் ஹிஜ்ரத்துனா என்ன எல்லாம் சொல்கிறேன். ஹிஜ்ரத் செய்கிறான், அவன் எதுக்காக வேண்டி செய்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, அவங்களோட பொருத்தத்துக்காக வேண்டி. அவன் இருக்கக்கூடிய இடத்துல இஸ்லாத்தை அவனுக்கு கடைப்பிடிக்க முடியாது, இஸ்லாத்தை தேடி போகிறான், இஸ்லாத்தை படிக்கணும், தன்னுடைய வாழ்க்கை இஸ்லாத்தில் வாழணும் என்ற நோக்கத்தோடு வந்து தன்னுடைய நாட்டை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறான். அப்படி ஒருவன் போனால் அவன் என்ன நோக்கத்துக்காக போகிறான், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தம் எனக்கு வேணும் என்ற ஒரு நோக்கத்தில் போனால் அவனுக்கு எதற்காக வேண்டி போனான்னா அந்த பூர்ணமான கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்ற அந்த ஹதீஸ் தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுறான். அதுபோல் இன்னொரு உதாரணம் என்ன அல்லாஹ் தஆலா காட்டுறான், ஒருவன் வந்து உலகத்தில் ஒரு வஸ்தை அடையணும்னு சொல்லி ஹிஜ்ரத் செஞ்சால்,
ஏண்டா என்ன, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். உதாரணமாக வந்து அதிகமாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறோம், எத்தனையோ நாடுகளில் நாங்கள் போகிறோம். என்னத்துக்கு போகிறோம்? இஸ்லாத்தை படிக்கணும்டா போகிறோம் இல்லை, அல்லது இஸ்லாத்தை விளங்கும், அல்லது எங்களோட நாட்டில் எங்களுக்கு இஸ்லாம் கடைப்பிடிக்க முடியாது, நாங்கள் அங்கே போய்த்து இஸ்லாம் முறைப்படிக்கு வாழலாம்ன்ற நோக்கத்தோடு இல்லை. நோக்கம் மிக முக்கியமான எங்களோட நோக்கம் என்ன, பணம் தேடணும், இந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய சில சலுகைகளை நாங்கள் எடுக்கணும்ன்ற நோக்கத்தோடு நாங்கள் வரோம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் எந்த நோக்கம் உலகத்தினுடைய ஒரு விஷயத்தை அடையணும்னு சொல்லி ஒரு நாட்டுக்கோ ஒரு இடத்துக்கோ ஹிஜ்ரத் செஞ்சால் அவன் அதை அடைவான். அவன் அதை என்ன செய்வான்? அவன் அதை அடைவான். இன்னொரு உதாரணம் அவங்க சொல்கிறாங்க வந்து, ஒருவன் ஒரு பெண்ணை அடையணும்னு சொல்லி போனால் அவன் அந்த பெண்ணை வந்து திருமணம் முடிச்சு கொள்வான். எனவே அதுக்கு பின்னால் இதை முடிக்கிறாங்க நபி அவங்க, ஃபஹிஜ்ரத்து இலா மஹாஜர இலை, அவனுடைய ஹிஜ்ரத்து எதற்காக வேண்டி இருக்குதோ அதை அவன் அடைவான் என்று சொல்லி நபி அவங்க வந்து இதை முடிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல முதலாவதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும், இரண்டாவது ஒரு உதாரணம் ரெண்டு உதாரணம் காட்டுறாங்க உலகத்துக்கும். உதாரணம் காட்டி சொல்கிறாங்க, உலகத்துக்காக வேண்டி போனால் அதையும் அவன் அடைஞ்சு கொள்வான் என்ற உதாரணங்களை வந்து எடுத்து நபி அவங்க காட்டுகின்றாங்க. ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமானதை பார்ப்பேன். நீங்கள் முதல் துண்டில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை அடைவான். அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வையும் திருப்பி கொண்டாடுறாங்க. ஆனால் இரண்டாவது உலகத்தினுடைய விஷயத்தை சொல்லும் போது நபி அவங்க சொல்கிறாங்க, யார் உலகத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறானோ அவன் அதை அடைவான். யார் பெண்ணை கல்யாணம் முடிக்கணுமோ அந்த பெண்ணை கல்யாணம் முடிப்பான். அதுக்கு போகிறோம் முடிக்கிறாங்க, இப்போ ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அப்போ அவன் எதை நாடி ஹிஜ்ரத் செய்கிறானோ அதை அவன் அடைவான்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நபி அவங்க சொல்லலை அவன் ஹிஜ்ரத் செஞ்சது உலகத்துக்காக வேண்டியும் பெண்ணுக்காக வேண்டியுமா இருந்ததுனால அவன் அதை அடைவான்னு சொல்லலை. ஆனால் நேரத்தோட ஒரு அல்லாஹ்க்காக வேண்டின்றதை சொல்லும் போதும் அவங்க அதையும் சொல்லிட்டு திருப்பியும் சொல்கிறாங்க, அவன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹிஜ்ரத்தையும் அடைவான். ரெண்டு பேரையும் திருப்பி கொண்டாந்து சொல்கிறான். இந்த இடத்துல கொண்டாடலாம். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், நபி அவங்க விரும்பல இந்த உலகத்தில் அடையக்கூடிய இந்த பொருளுக்கு கௌரவம் கொடுக்க விரும்பலை. இந்த பொருள் வந்து மிகவும் இழிவானது. இதனால் இதை திருப்பி சொல்லலை, இதை திருப்பி என்ன செய்யலை, இந்த வேர்டை திருப்பி கொண்டாடலை. ஏன்னா அந்த அளவுக்கு இழிவானது. ஒருவன் இந்த உலகத்தை தான் அடையணும்னு ஒருத்தன் போனான்னா அதை திருப்பி சொல்ல தேவையில்லைன்ற மாதிரி அதை விட்டுட்டாங்க. அதை அப்படியே விட்டுட்டாங்க, அதை சொல்லே திருப்பி கொண்டுறல. அவன் எதுக்கு போகிறானோ அதை அடைவாங்கன்னு சொல்லி அதோடு முடிச்சு கொண்டாங்க. இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது இந்த ஹதீஸுடைய தொங்கல். இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து அல் அமால், நபி அவங்க சொல்கிறாங்க வந்து அமல்கள், இன்னமல் அமால், எல்லா அமல்களும் பின்னியாத், நியத்தை கொண்டு. அல் அமால், அமால்னு சொன்னால் என்ன, பன்மை வந்து அமலுக்கு பன்மை, அமலுக்கு வந்து பன்மையாக இருக்குது. அமல்னு சொல்கிறது நாங்கள் செய்யக்கூடிய வேலை, இந்த வேலைக்கு பன்மையாக இருக்குது. அமல் வந்து 3 வகையாக இருக்குது. ஒன்று வந்து உள்ளத்தால் நினைக்கக்கூடிய அமல்கள், இரண்டாவது நாவால் சொல்லக்கூடிய அமல்கள், மூணாவது தன்னுடைய உடலால் செய்யக்கூடிய அமல்கள். உள்ளத்தால் நினைக்கக்கூடிய அமல்களுக்கு உதாரணம் என்ன? இன்றைக்கு பாருங்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் நம்புகிறோம், இது உள்ளத்தால் நினைக்கிறோம். நாங்கள் நாவலை சொல்லவும் மாட்டோம், வெளியால் செய்யவும் மாட்டோம், உள்ளத்தால் தான் நினைப்போம். சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, கபூர் இருக்குது, இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு நம்பிக்கை. இது உள்ளத்தால் நம்பக்கூடிய ஒரு அமல். இரண்டாவது நாவால் சொல்லக்கூடிய அமல். இன்றைக்கு அடுத்தவனை பற்றி பேசுகிறது, அடுத்தவனுக்கு ஏசுறது, அதோட நல்ல விஷயங்களை பேசுகிறது, ஜிக்ரு செய்கிறது, சுபஹானல்லாஹ் அல்ஹம்து, இதெல்லாம் நாவால். இது இன்னொரு அமல், நாவால் செய்யக்கூடிய அமல். மூணாவது வந்து கையால் காலால் செய்யக்கூடிய வேலைகள். கையால் காலால் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? உதாரணம் நீங்கள் பார்ப்பீங்க வந்து இன்றைக்கு ஹஜ்ஜி போகணுன்னு சொன்னால் கஷ்டப்படும், கையாலையும் காலாலையும் டயர்டாக வேண்டிக்கு, நிறைய கஷ்டப்பட வேண்டிக்கு. அதே போல் எத்தனையோ அமலுக்கு தன்னுடைய காலாலையும் கையாலையும் செய்யக்கூடிய எத்தனையோ அமல் இருக்குது. இப்படியான அமல் எல்லாம் வந்து இதை என்ன செய்யும், 3ஆ பங்காக அமையும். ஆனால் இந்த நபி அவங்க சொல்கிறது வந்து இன்னமல் அமால், எல்லா அமல்களும் நியத்தை கொண்டு. இந்த 3மே இதுக்குள்ளே வரும். எல்லா அமலும் அது புத்தியோடு சேர்ந்து நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், அதே போல் அது வந்து நாவால் இருந்தாலும் சரிதான், அதே போல் தன்னுடைய உடலால் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, 3 விஷயங்களுமே இதுக்குள்ளே வரும் இந்த விஷயத்தில். அடுத்தது வந்து இரண்டாவது சொல் என்னது, அல் அமால் பின் நியாத், நீயத்தை கொண்டு. நீயத்துன்றது வந்து இருக்குது அந்நியாத், இது வந்து பன்மை, நீயத்துக்கு பன்மையாக இருக்குது. இதனுடைய அரபு பாசையினுடைய கருத்து என்னென்றால் நாட்டம். நீயான்னு சொல்கிறது நாட்டத்துக்கு. ஆனால் இஸ்லாமிய சட்டமுறைப்படி நீயத்துன்னு சொல்கிறது என்னத்துக்கு, ஒரு இறைவனை
விருப்பப்படுத்துறதுக்காக வேண்டி, அவனை விருப்பப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு வேலையை அவனுக்காக வேண்டி செய்கிறது. அவனை அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் அவனுக்காக வேண்டி ஒரு வேலை செய்கிறதுக்கு, அப்படியான எண்ணம் கொண்டு ஒரு வேலை செய்கிறதுக்கு நியத்துன்னு சொல்லி இஸ்லாத்தில் என்ன செய்யும் சொல்லப்படும். எனவே இந்த நியத்து இருக்குன்றது, இந்த எண்ணம், இந்த நியத்துன்றது உள்ளத்தோட தொடர்பானது தான். இது நாவோட தொடர்பானது அல்ல. இந்த நியத்து இருக்குது உள்ளத்தோட மட்டும்தான் இந்த நியத்து தொடர்பானது, நாவோட தொடர்பானது இல்லை. இதனால தான் இஸ்லாமிய முறைப்படி நியத்து வைக்கும் போதும் சொற்கள் மூலமாக நாங்கள் மொழிகிறது நியத்து அல்ல, உள்ளத்தால் நாங்கள் நினைக்கிறது தான் நியத்து. இதுதான் இஸ்லாமியங்களுக்கு என்ன செய்ய கற்றுத்தள்ளுது. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், என்ன நியத்தாக இருந்தாலும் சார் தான் உள்ளத்தால் நாங்கள் நினைக்கணும். அதுதான் நியத்தாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்ய சொல்லி தரக்கூடியதாக இருக்குன்றது. இந்த நியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், 2 விஷயத்தை பிரித்து காட்டுவதற்காக வேண்டி இந்த நியத்தை நாங்கள் வைக்கின்றோம். முதலாவதாக சாதாரணமான சில அமல் இருக்குது, அடுத்தது இபாதத்துன்னு ஒன்று இருக்குது. 2 வகையான அமல் உலகத்தில் இருக்குது. இந்த 2ஐயும் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி இந்த நியத்தொண்டை நாங்கள் கொண்டு வரோம். சாதாரண ஒரு அமல், சாதாரண அமல்னு சொன்னால் என்ன, நீங்கள் டக்குன்னு வெள்ளை கிளம்புன்னு ரெடியாகிறீங்க, சாப்பிட்றீங்க, போகிறீங்க, இது ஒரு சாதாரண ஒரு அமல் உண்டா, பொதுவாக நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் உண்டு. ஆனால் இன்னொன்று அல்லாஹ்க்காக வேண்டின்னு ஒன்றை செய்கிறீங்க. இது 2ஐயும் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி இப்படியான ஒரு நியத்தொண்டு அல்லாஹ்தாலா வச்சுருக்கான்றான். அடுத்தது இந்த நியத் மூலமாக பிரயோஜனம் என்னென்னு சொன்னால், ஃபர்தான தொழுவை ஒன்று இருக்குது, சுன்னத்தான தொழுவை ஒன்று இருக்குது. இது 2க்கும் இடையில பிரித்து காட்டுறதுக்காக வேண்டி இந்த நியத்தொண்டு சொல்லி ஒன்றை கொண்டு அல்லாஹ்தாலா வச்சு இந்த நியத்து மூலமாக இது ஃபர்து, இது சுன்னத்துன்றதை நாங்கள் பிரித்து காட்டுறோம். இப்படியான முறையில் பிரித்து காட்டக்கூடிய ஒரு நிலைமை ஒன்றை அல்லாஹ்தாலா நியத்து மூலமாக எங்களுக்கு வச்சுருக்கான்றான். இதில் ஒரு உதாரணம் நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு உதாரணம் மட்டும் காட்டுன்றேன். ஒருவன் என்ன செய்கின்றான்னு சொன்னால், முதலாவது இந்த உலக சாமானோடையும் இபாதத்துக்கும் இடையில வித்தியாசமான ஒரு உதாரணம் எப்படின்னு சொன்னால், ஒருவன் சாப்பிடுகின்றான். சாப்பிடும்போது அவன் பசிக்காக வேண்டி என்ன செய்கிறான், ஒரு சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி கொண்டு சாப்பிடுகின்றான். இன்னொரு என்ன செய்கிறான், அதே மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிடுன்றான். சாப்பிடும்போது பிஸ்மில் சொல்லி அல்லாஹ்தாலா அவனுக்கு கொடுத்துருக்கிறான், நீ இதை சாப்பிடணும்னு சொல்லி அதை என்னன்னு நினச்சி அல்லாஹ் தந்தான் எனக்கு, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி இவன் சாப்பிட்டால், இந்த 2 பேருக்கும் இடையில அல்லாஹ்வுடைய பேரை நினச்சி சாப்பிட்டவனுக்கு இபாதத்தாக மாறுது அந்த சாப்பாடு. சாதாரணமாக ஒன்றுமே சொல்லாமல், அல்லாஹ்வுடைய எண்ணமும் இல்லாமல் சும்மா அந்த அவனுடைய பசியை போக்குறதுக்காக வேண்டி சாப்பிட்ட ஒருவனுக்கு அவனுக்கு அந்த பசியை போக்குறதுக்குரிய நோக்கம் பூர்ணமாகிறது. ஆனால் இவனுக்கு 2 பூர்ணமாகுது. ஒன்று பசியும் பூர்ணமாகுது, 2வது அவனுக்கு கூலியும் கிடைக்குது. அதே போல் இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொண்டு பாருங்கள். அதாவது என்னென்னு சொன்னால், ஒருவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் படிக்க போகிறான். இன்றைக்கி நாங்கள் இஸ்லாம் படிக்க போகிறவங்க நிறைய பேர் இருக்கிற உலமாக்கள் படிக்க போகிறாங்க. அவங்க 2 பேர் போகிறாங்க. 2 பேருமே ஹதீஸை, குர்ஆனை, நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்கு போகிறாங்க. 2 பேருமே படிக்கிறாங்க. ஆனால் ஒருவன் நோக்கம் என்னென்னால், படித்து முடிஞ்சால் அவன் இந்த உலகத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு ஆலிமாகணும், நான் நல்ல சம்பளம் ஒன்று எடுக்கணும், நல்ல ஒரு பணம் ஒன்று எடுக்கணும், என்ற பேச்சு திறமையில் இருக்கணும், நல்ல ஒரு எண்ணத்தோட மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று எனக்கு கிடைக்கணும்ன்ற நோக்கத்தோடு அவன் படிக்கிறான். நல்ல டேலண்ட்டாக வரணும், நான் படித்து இதன் மூலமாக நல்ல பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றணும்ன்ற நோக்கத்தோடு அவன் என்ன செய்கிறான், படிக்கிறான். இன்னொருத்தன் என்ன செய்கிறான், நான் இது படிக்கிறது அல்லாஹ்க்காக வேண்டி, அல்லாஹ் என்னுடைய இந்த படிப்பை பொறுத்து ஏற்றுக்கொள்ளணும், என்ற படிப்பு மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றணும், என்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும், என்னால் ஏன்ற அளவு மற்ற மக்களுக்கு நான் எத்தி வைக்கணும் என்ற இஹ்லாஸோடு அவன் படிக்கிறான். 2 பேருமே படிக்க போகிறாங்க. ஆனால் 2 பேரோட நியத்துமே வேறையாக இருந்து கொண்டு இருக்குன்றது. ஒருத்தன் பணத்துக்காகவே உலகத்தை அடையணுன்றதுக்காக வேண்டியும், இன்னொருத்தன் என்ன செய்கிறான், அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியும் என்று படிக்கின்றான். அல்லாஹ்தாலா இந்த 2 பேரை பொறுத்தும் மடுவுக்கும் மலைக்கும் இடையில வித்தியாசத்தை அல்லாஹ்தாலா கூலியில் கொடுக்குன்றான். எந்த அளவு தூரத்து கொண்டு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்லுவோன்றாங்க, எவன் ஒருவன் இஸ்லாத்தை படிக்க போகிறான், படிக்க போகிறது உலகத்தை கிடைக்கணும்னு சொல்லி நினச்சி படித்தால் அவன் சுவனத்தினுடைய வாசனையை கூட அடைய மாட்டான், நபி அவங்க சொல்லுன்றான். அப்போ பாருங்கள், நியத்து மாறுறதுனால அந்த அமலுடைய பாரதூரம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிச்சா எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி. இது நியத்து மூலமாக நடைபெறக்கூடிய விஷயம் ஒன்றா இருந்து கொண்டு இருக்குன்றது. இந்த ஹதீஸை உங்களுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். இமாம் அஹமது அவங்க 8438 நம்பரில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன அமல் செஞ்சாலும் கவனமாக இருக்கணும். எங்களுடைய நியத்தில் இஹ்லாஸ் இருக்குதா, நாங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி தான் நியத்தை வைக்கிறோமா,
அப்படி தான் செய்கிறோமான்றதை பரிசுத்தப்படுத்திக்கிறோம். அப்படி செய்தால்தான் எங்களுக்கு அதனுடைய பூர்ண பலாபலனை வந்து அதனுடைய பிரயோஜனத்தை வந்து எங்களுக்கு வந்து அடையலாம். இல்லாவிட்டால் எங்களுக்கு என்ன செய்யலாம், அதன் மூலமாக பெரிய நஷ்டங்கள் தான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு என்ற இதை சொன்னேன். அதாவது யாருடைய ஹிஜ்ரத்துன்னு சொன்னால் என்ன, ஹிஜ்ரத்துன்னு சொன்னால் என்ன, ஹிஜ்ரத்துன்னு சொல்வது வந்து என்னென்னு சொன்னால் ஒருவன் ஒரு காஃபிர் நாட்டில் இருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய நாட்டுக்கு திருப்பி கொண்டு வரான். ஏன்னு சொன்னால் அவன் காஃபிர் நாட்டில் தன்னுடைய வாழ்க்கை இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியாமல் இருக்குது. அதனால் அவன் இந்த நாட்டை விட்டுட்டு வேறு நாட்டுக்கு போகிறது, அப்படியே இந்த நாட்டை விட்டுட்டு மொத்தமாக ஒரு இஸ்லாமிய நாடு ஒன்றுக்கு போகிறது வந்து ஹிஜ்ரத்தாக இருந்து கொண்டு இருக்குன்றது. இஸ்லாமிய முறைப்படி ஹிஜ்ரத்தாக இருந்து கொண்டு இருக்குன்றது. இதைத்தான் வந்து உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, மக்காலேருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரத் செய்கிறாங்க. இது சஹாபாக்கள் செஞ்ச ஹிஜ்ரத் உண்டு. எனவே இந்த அடிப்படையில் வந்து ஹிஜ்ரத் என்ற இந்த சொல் வந்து யாரெல்லாம் செய்கிறாங்களோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பூர்ணமான கூலியை கிடைக்கும். இதனால தான் அல்லாஹ் தஆலா வந்து சூரத் அஹ்ஸாப்ல 29வது ஆயத்தில் சொல்லுகின்றான், வைகுந்தும் துரிதுனல்லா வரசூலா, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை விரும்பினால் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும்தான் நீங்கள் விரும்பணும். அப்படி விரும்பினால் உங்களுக்கு அதனுடைய பூர்ணமான கூலி கிடைக்கும் என்னதை சொல்கிறாங்க. ஹதீஸு குதிசில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க வந்து மன் தக்கர்ரப இலைய சிப்ரன், எனக்கிட்ட வந்து யாராவது ஒருத்தன் ஒரு ஷான் வந்தால் என்ன செய்வேன், நான் அவனுக்கு ஒரு முலம் வந்து நான் என்ன செய்வேன் வருவேன்னு சொல்கிறான். ஒரு ஷானுன்றது ஒரு கை, இந்த அளவு ஒருத்தன் வந்து எனக்கிட்ட நெருங்கினால் அல்லாஹ் தஆலா ஒரு முலம் வந்து கிட்ட வந்து மனிதன்கிட்ட வருவான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான்றான். எனவே இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், இமாம் அஹ்மத் அவங்க வந்து 9340 நம்பரில் வந்து ஹதீஸை கொண்டு வராங்க. இந்த ஹதீஸ்லேருந்து இப்போ நாங்கள் வந்து இந்த ஹதீஸ் மூலமாக இப்போ நாங்கள் என்ன பிரயோஜனம் பெறுகின்றோம். இன்னமல் அமாலு பின்னியாத் நாங்கள் நேரத்தில் பார்த்தோம், யாரெல்லாம் அமல் செய்கிறாங்களோ அவங்களோட அமலுடைய வந்து எண்ணங்களை பொறுத்து கூலி இருக்குது. எண்ணத்தை பொறுத்து தான் அவங்களுடைய அதுக்குரிய கூலி எல்லாம் எண்ணத்தை பொறுத்து தான் இருக்குது. யார் வந்து ஹிஜ்ரத் செய்கிறானோ அவன் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செஞ்சால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலோட பொருத்தம் கிடைக்கும். யார் உலகத்துக்காக ஹிஜ்ரத் செய்கிறானோ அவன் வந்து உலகத்தை அடைவான். அப்போ இதன் மூலமாக எங்களுக்கு என்னென்ன இந்த ஹதீஸில் வந்து பிரயோஜனம் வந்து இதனால் நாங்கள் என்ன படிப்பினை பெறுகின்றோம். முதலாவதாக இந்த ஹதீஸ் இருக்கிறன்றது, இந்த ஹதீஸ் வந்து இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் ஒன்றா இருக்குன்றது. இந்த இஸ்லாம் இருக்குது, இந்த இஸ்லாம் வந்து 2 ஹதீஸும் மீது கட்டப்பட்டு இருக்குன்றது. 2 ஹதீஸுக்கும் மீது கோர்க்கப்பட்டு இருக்குது இந்த இஸ்லாம். மொத்தமாக உலமாக்கள் சொல்கிறாங்க, மொத்தமாக இந்த இஸ்லாம் வந்து அப்படி 2 ஹதீஸும் மீது தான் இருக்குதுன்னு சொல்லி. அதில் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் இன்னமல் அமலு பின்னியாத். 2வது ஹதீஸ் என்னென்னு சொன்னால் மன் அமில அமலன் லைஸா அலை அம்ருனா ஃபவரத்துன், யார் வந்து ஒரு அமலை செய்கிறானோ அந்த அமல் மீது என்னுடைய ஏவல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஏவல் இல்லை, நபி அவங்க அப்படி செஞ்சு இல்லை. செய்யாத ஒரு அமலை யார் செய்கிறானோ ஃபவரத்துன், அது வந்து கழிக்கப்பட வேண்டியது, அது ஏற்றுக்கொள்ளப்படாதது என்று நபி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், இமாம் புகாரி அவங்க வந்து 2697 நம்பரில் கொண்டு வராங்க. இந்த 2 ஹதீஸும் இருக்குது. இந்த 2 ஹதீஸையும் இஸ்லாத்தில் வந்து மொத்தமான இஸ்லாமும் இந்த 2 ஹதீஸுக்குள்ளே அடங்குதுன்னு சொல்லி உலமாக்கள் வந்து சொல்கிறாங்க. முதலாவது ஹதீஸினுடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொன்னால் இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமலும் நியத்தை கொண்டு தான் இருக்குது. அப்போ அர்த்தம் என்ன, நாங்கள் என்ன செஞ்சாலும் என்ன விஷயத்தை செஞ்சாலும் அல்லாஹ்க்கா வேண்டின்னு சொல்லி இஹ்லாஸை கொண்டாடுவோம்னு சொன்னால், இஹ்லாஸ்ன்ற பண்பை கொண்டாடுவோம்னு சொன்னால் அந்த அமலுக்கு கூலியை வந்து அல்லாஹ் தஆலா பூர்ணமாக தந்துடுவான். அடுத்தது இந்த 2வது ஹதீஸில் நான் சொன்னேனே, 2வது ஹதீஸ் வந்து என்னன்னு சொல்லி மன் அமில அமலன், யார் ஒரு அமல் செய்கிறானோ அவன் வந்து செய்கிற அமல் நபி அவங்க சொஞ்சப்படி இல்லாட்டி அது வந்து கழிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்கிறாங்களே. இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், என்னத்தை தான் இந்த உலகத்தில் நாங்கள் செஞ்சாலும் அது நபி செஞ்சபடி இருந்தால்தான் அதுக்குரிய கூலி. இது 2வது ஹதீஸ். நபி செஞ்சபடி செஞ்சால்தான் கூலி, இல்லாட்டி அது வந்து கழிக்கப்பட்டுரும். அது நாங்கள் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான், கழிச்சு விட்டுருவான். அப்போ இது 2 ஹதீஸும். அப்போ முதலாவது என்ன, அமலெல்லாம் நியத்தை பொறுத்து, அப்போ இஹ்லாஸ். 2வது என்ன, செய்கிற வேலை நபியை பின்பற்றி இருக்கும். இப்போ குர்ஆன் என்னத்தை கேட்குது, குர்ஆன் என்னத்தையே சொல்லுது, இதை 2ஐயும் தான் குர்ஆன் சொல்லுது. இவ்வளோ ஹதீஸ் இஸ்லாம் வந்து எங்களுக்கு என்னத்தையே சொல்லுது. ஒன்று, செய்கிற வேலை அல்லாஹ்க்காக வேண்டி செய்யுங்க. 2வது, செய்கிற வேலை நபி செஞ்சபடி செய்யுங்க.
இது ரெண்டும் இருந்தேன்னு சொன்னால் எந்த வேலை எந்த அமலாக இருந்தாலும் அல்லா தஆலா ஏற்றுக்கொள்வான். எந்த அமலாக இருந்தாலும் அல்லா தஆலா வந்து ஏற்றுக்கொள்வான். இதனால தான் உலமாக்கள் சொல்கிறாங்க வந்து சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை கஃபலத்தான அதாவது படுபோக்குத்தனமான முறையில் வாழக்கூடிய மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால் இபாதத்தையும் ஒரு ஆதத்துன்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு அமல் போல ஆக்கி கொள்வான். ஆனால் ஒரு கவனமாக வாழக்கூடிய ஒரு மனிதன் சாதாரண அந்த அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயத்தையும் அமலாக மாற்றிக்கொள்வான் என்று சொல்கிறாங்க. அது எப்படி உதாரணம் அவங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். அது எப்படின்னு சொன்னால் ஒருவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவன் வந்து குளிக்கிறான், சும்மா நீரில் குளிக்கிறான்னு வைங்களே, சாதாரண ஒருத்தன் போய்ட்டு குளிக்கிறான். அவன் வந்து குளிச்சுட்டு வரான், அவனோட உடம்பு சூட்டுக்கு குளிச்சுட்டு வந்து அவன் போய்த்துடுறான். இன்னொருத்தன் என்ன செய்கிறான், குளிக்கக்குள்ள அவன் யோசிக்கிறான், என்ன நான் வந்து இந்த குளிப்பை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்குன்றாங்க, சுன்னத்தான முறைப்படியில் தன்னுடைய உடம்பை வந்து துப்புராக வச்சுக்கொள்ளணும், தன்னுடைய கழிவுகளை நல்ல முறையில் வச்சுக்கொள்ளணும், தன்னுடைய நிலைமைகளை நல்லா ஆக்கிக்கொள்ளணும், ஒரு சுத்தம் வந்து இஸ்லாத்தினுடைய நிஸ்புன்ற ஒரு மாதிரி நினச்சி இஸ்லாமிய முறைப்படி அவன் குளிக்கிறான். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில பெரும் வித்தியாசம் ஒன்று இருக்குது. முதலாவது ஆள் வந்து சாதாரணமாக குளிக்கிறான், அவனுக்கு ஒரு கூலியுமே கிடைக்கிதில்லை, சாதாரணமாக பெய்த்துடுறான். அடுத்தவன் குளிக்கிறான் சாதாரணமாக தான், ஆனால் அவனுக்கு வந்து பூர்ணமான கூலி, அந்த குளிக்கக்கூடிய அனைத்து பூர்ணமான கூலியை மலத்தில் கொடுக்குறான். காரணம் என்ன, ஒருவன் வந்து கஃபலத்தில் இருக்கிறான், கவன ஈனமாக இருக்கிறான், அடுத்தவன் வந்து சாதாரண வேலையையும் இபாதத்தாக மாற்றிக்கொள்கிறான். இது வந்து எல்லாருக்குமே முடியும். இப்போ எங்களுக்கும் வந்து சாதாரண டைமை இபாதத்தாக மாற்றலாம். எப்போ நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லி எப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்கிறோமோ அப்போ எங்களுடைய எல்லா வேலையுமே இபாதத்தாக மாறிடும். பாருங்கள், ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 8 hours வந்து நாங்கள் படுக்கிறோம், அப்படி தானே? படுக்கிற நாங்கள் எத்தனையோ பேர் அந்த 8 hours-ஐயுமே எந்த வித கூலியும் இல்லாமல் மண்ணாக்கிடுறோம். எத்தனையோ பேர் அந்த 8 hours-ஐயுமே இபாதத்தாக மாற்றிக்கொள்கிறோம். அது எப்படி? இஸ்லாம் சொல்கிறபடி படுத்தால், இஸ்லாம் சொல்கிறபடி ஜிக்ரு ஃபிக்ரோட அழகான முறையில் எப்படி நபி செஞ்சாங்களோ அந்த அடிப்படையில் படுத்தோம்னு சொன்னால், தூக்கம் வந்ததுக்கு பின்னால் அந்த போகக்கூடிய அனைத்து டைமும் என்ன செய்யப்படுது, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலி எழுதி கொண்டு இருக்கான்றான். ஆனால் சும்மா படுக்கிற ஒருத்தன் வந்து ஒன்றும் இல்லாமல் படுக்கிற ஒருத்தன் வந்து அவனுக்கு எந்த கூலியும் இல்லை. பாருங்கள், ஒருவனுக்கு அதை இபாதத்தாக மாற்றலாம், ஒருவனுக்கு அதை இபாதத்து இல்லாமல் வீணாக்கி கொள்ளவும் மேலும். இது வந்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று. என்ன இது வந்து எங்களுக்கு என்ன விளங்குது, நாங்கள் எப்போ இந்த இரண்டையும் நியத்து நல்லம் அடுத்து செய்யக்கூடியது நபி செஞ்ச மறுபடி இருந்தேன்னு சொன்னால் எல்லாத்தையுமே இபாதத்தாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படி செஞ்சோம்னு சொன்னால் நிறைய கூலி வரும். அதுதான் இந்த ஹதீஸ் மூலமாக நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், படிப்பினை பெறுகின்றோம். மிக முக்கியமானது என்னது, இபாதத்தில் இஹ்லாஸ் இருக்கணும். இரண்டாவது வந்து இபாதத்தில் வந்து நபி செஞ்சபடி இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு இதொண்டாக இருந்து கொண்டு இருக்குன்றது. ரெண்டாவது நாங்கள் விளங்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால், எந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சாலும், அதாவது வந்து நாங்கள் வந்து நான் உங்களுக்கு நேரத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல வந்து ஒரு ஹதீஸ் உண்டு. அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் வசித்த, ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, மாஷா அல்லாஹ் தஆலா நாடிட்டான், வசித்த நீங்களும் நாடிட்டீங்க அப்படின்னு சஹாபி சொல்கிற நேரத்தில் நபி அவங்க சொல்கிறாங்க வந்து, நீங்கள் என்னையை வந்து அல்லாஹ்க்கு இணை வைக்கிறவனாக ஆக்கிவிட வேண்டாம், நீங்கள் மாஷா அல்லாஹ் வஹ்தஹு, அல்லாஹ் மட்டும் நாடிட்டான்னு சொல்லுங்க. நான் இந்த ஹதீஸை நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன், அல்லாவும் அல்லாவுடைய நபியும் நாடல்ல, அல்லாஹ் மட்டும்தான் நாடினான். அப்படியே நபியை செய்யணும்னு சொன்னால் நபிக்கு வந்து நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சும்ம ஷா ரசூலுல்லா, பிறகு நபி நாடினாங்கன்னு சொல்லுங்க, அல்லாவோட சேர்த்த வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ஹதீஸில் வந்து வாவை வச்சு நபி அவங்களோட அல்லாவை சேர்த்த வேணாம்னு சொல்லி இந்த இடத்துல அந்த ஹதீஸில் வருது. ஆனால் இந்த ஹதீஸில் ஹிஜ்ரத் செய்யும் போது சொல்லப்படுவது வந்து என்ன, மா வமனஹாஜர இலல்லாஹி வரசூலிஹி, வாவை வச்சு தான் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்கிறாங்களோ அவங்களுடைய கூலி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து அவங்களுக்குரிய கூலியை கொடுப்பான்னு சொல்லி இந்த வருது. இந்த இடத்துலையும் வாவை வச்சு தான் என்ன செய்யப்படுது, இந்த இடத்துலையும் வாவை வச்சு தான் பேசப்படுது. அப்போ இது ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம்? ஏன் அந்த இடத்துல வாவை வச்சு நபியையும் அல்லாஹ்வையும் சேர்த்தக்கூடாது, இந்த ஹதீஸில் வாவை வச்சு பேசப்படுது? அது என்ன வித்தியாசம்? அப்படி என்ன வித்தியாசம்னு சொன்னால், இதில் மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், என்னென்ன வேலையெல்லாம் உள்ளத்தோடு நம்பக்கூடிய விஷயமாக இருந்தால் அந்த விஷயமெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் நாங்கள் வைக்கணும்.
என்னென்ன வேலையெல்லாம் உள்ளத்தோடு நம்பக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கைகள் இருந்தால் அந்த நம்பிக்கைகளோட வாவை கொண்டாந்து நபியை சேர்த்தக்கூடாது. என்னென்ன வேலையெல்லாம் இஸ்லாமிய சட்டமாக இருக்கும் என்று சொன்னால் அதில் வாவை கொண்டாந்து நபியோட சேர்த்தலாம். ஏனென்று சொன்னால் வித்தியாசம். ஏனென்று சொன்னால் உள்ளத்தோடு நம்பக்கூடிய நம்பிக்கைகள் இருக்குதே, இதெல்லாம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், நபிக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. இதனால தான் அவங்க சொன்னாங்க மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிட்டான், நபியும் நாடிட்டாங்க. எப்படி அல்லாஹ் நாடிட்டான்? அது எப்போ? அந்த கலா கதிரில் நாடினாங்க. ஏன்னா நபியும் கலா கதிரில் நாடினாங்களா? இல்லை, நாடல்ல. அப்போ அல்லாஹ்வை நபியும் சேர்த்த முடியாது. ஏன்? அக்கீதா, நம்பிக்கை. நம்பிக்கையில் நபியும் அல்லாஹ் ஒன்றுக்கும் சேர மாட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரு லெவல் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த ஹதீஸில் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஹிஜ்ரத் செய்யும் போது சொல்கிறாங்க ஒரு அமலை, ஒரு வேலையை செய்கிறோம். நம்பிக்கை இல்லை, ஒரு வேலை. அந்த வேலையை செய்யும்போது சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி யார் ஹிஜ்ரத் செய்கிறாங்களோ. அப்போ இதில் என்ன ஏன் கூடும்? வேலையாக இருக்கும் போது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவோன்றான் எங்களுக்கு, மையுதி ரசூல, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாரோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாவை பின்பற்றின மாதிரி, அவர் அல்லாவை பின்பற்றின. இந்த ஆயத்தை சூரத்து நிசால 80 ஆயத்தில் பார்க்கலாம். அப்போ அர்த்தம் என்ன? இஸ்லாமிய சட்டத்தை எடுக்கும் போதும் நபியை பின்பற்றுவது அல்லாவை பின்பற்ற மாதிரி என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இஸ்லாமிய சட்டங்கள். ஆனால் அக்கீதாவுடைய விஷயத்தில் அல்லாவை மட்டும்தான். அக்கீதாவுடைய விஷயத்தில் அல்லாவை மட்டும்தான். அப்போ இவங்க இந்த ரெண்டு கடையில் பிரிவினையை காட்டுறதுக்காக வேண்டி தான் நபி அவங்க சொன்னாங்க மாஷா அல்லாஹ் வசீத்தன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க. எனவே இதை இந்த இடத்துல தெளிவாக எங்களுக்கு என்ன செய்ய இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்குது. இதன் இடையில சரியான ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் ஒன்று இருக்குது. என்னது? ஷிர்க்குக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசத்தொன்றை நபி அவங்க எடுத்து காட்டுகின்றாங்க. அடுத்து நாங்கள் இதில் விளங்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஹிஜ்ரத் மிக முக்கியமான ஒரு அமலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமல் உண்டு. அப்போ ஒரு கேள்வி எழும்போது, இப்பயும் இந்த காலத்துலேயும் ஹிஜ்ரத் இருக்குதா? நபியுடைய காலத்தில் நபி ஹிஜ்ரத் செஞ்சாங்க, சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. இந்த காலத்துலேயும் ஹிஜ்ரத்துன்னு சொல்லி ஒன்று இருக்குதா அப்படின்னு பார்த்தால் நிச்சயமாக இந்த காலத்தில் என்ன செய்ய ஹிஜ்ரத் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், எப்போ ஒரு மனிதன் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரிதான், அது முஸ்லீம்கள் நாடாக இருக்கலாம் அல்லது காஃபிருடைய நாடாக இருக்கலாம், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், அவன் இஸ்லாம் சொல்லும் சட்டத்து கீழே அவனுக்கு வாழ முடியாவிட்டால் அவன் மீது கடமையாவது ஹிஜ்ரத் செய்கிறது. உதாரணமாக தொழுகணும், 5 நேரம் தொழுகிறதுக்கு அந்த நாடு அனுமதி கொடுக்குதில்லை. அப்போ அவன் ஹிஜ்ரத் செஞ்சு தான் ஆகணும். இஸ்லாம் செல்லுது, இப்போ நீ ஹிஜ்ரத் செய்யணும். இதுக்கு பிறகு உனக்கு ஈக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அவன் ஜகாத்து கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்க அனுமதி கொடுக்குதில்லை. அவன் ஹஜ்ஜி போகணும், போகிறதுக்கு அனுமதி கொடுக்குதில்லை. இப்படியான முறையில் நிறைய சட்டங்களில் அந்த அரசாங்கங்கள் தடை செஞ்சால் அந்த நேரத்தில் அவன் அந்த நாட்டை விட்டுட்டு வேறு நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்கிறது இஸ்லாமிய முறைப்படி கடமையாகிடுது. ஆனால் அந்த நாடு அனுமதி கொடுக்குது, இவன் உங்களோட பாட்டில் உங்களோட வேலையில் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஹிஜ்ரத் செய்கிறது முக்கியம் இல்லை. அந்த நேரத்தில் விருப்பம்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் நாட்டோனுக்கு போய்த்து தன்னுடைய அமல்களை கொஞ்சம் மாற்றி நல்ல முறையில் வாழணும், இஸ்லாமிய முறைப்படி வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்டால் இது சுன்னத்து, ஹிஜ்ரத் எங்களுக்கு செய்யலாம். ஆனால் கடமை எப்பயாவும் அந்த நாடு எங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி வாழ்கிறதுக்கு அனுமதி தருது இல்லையோ அப்போ எங்களுக்கு கடமை ஆயிரும். எனவே இந்த அடிப்படையில் ஹிஜ்ரத் அப்படியான நிலைமையில் யார் உள்ளுக்கு தள்ளப்படுறாங்களோ அவங்க அந்த மாதிரி நிலைமையில் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். இது இப்படியான விஷயங்கள் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த ஹதீஸ்லேருந்து பார்த்தோம். 2வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இமாம் நவவி அவங்க கொண்டாடுறாங்க. அந்த ஹதீஸில் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு ஐதங்கால உமர் அலி அவங்க தான் இந்த ஹதீஸையும் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க கால பைனமா நானு ஜுலூஸ் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தயாமின், ஒரு நாள் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்து கொண்டு இருந்தோம். இது தலா அலைனா ரஜுலுன், அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மனிதர் எங்களுக்கு முன்னே வந்தார். ஷதீது பியாதில் சியாம், அவருடைய உடைகள் வெள்ளை இருந்தது. ஷதீது சவாதி சார், அவங்களுடைய முடிகள் கருங்கருன்னு இருந்தது, கருப்பு நிறமாக இருந்தது, அந்த அளவுக்கு டாக்காக இருந்தது. லாயோரா அலை அசரு சஃபர், அவங்களோட பார்வையில் விளங்குது அவங்க ஒரு பிரயாணி அல்ல. என்ன நல்ல அழகான முறையில் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. பிரயாணி அல்ல. பிரயாணின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? முடியெல்லாம் கலப்பாகி உடப்பெல்லாம் நாசமாகி இப்போ ஜாதியான இதில் தான் பிரயாணிகள் வருவாங்க. ஆனால் இவர் பிரயாணிமாய் விளங்கல்ல. வலா யாரே பூமின்னாத், ஆனால் எங்கள் ஒத்தருமே அவர் அறியவும் மாட்டாங்க. எங்கள் யாருக்கும் தெரியும். அபார்த்தம் என்ன? அவர் மதீனாவாசியும் அல்ல. எப்படி இந்த சொல்கிறாங்க மதீனாவாசின்னு சொல்லாமல் அவங்க சொல்கிறாங்க இவர் மதீனாவாசியும் இல்லை, ஆனால் பிரயாணியும் இல்லை. அப்போ அர்த்தம் என்ன? யாருக்கும் தெரியாது, யாருன்னு விளங்குது. திடீர்னு வந்தார், யாருன்னு தெரியாது. நபி உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க. ஹத்தா ஜலசீல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுவாறு என்ன செய்யலாம், அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தாங்க. இப்போ அஸ்னத ருக்பத்தேஹி, அவங்களுடைய 2 முட்டுக்காலையும் நபி அவங்களோடு சேர்த்து இருந்து கொண்டாங்க, மிச்சம் நெருங்கி இருந்து கொண்டாங்க. இருந்து
இப்போ வத கப்பையாலா ஃபகிதை அவங்களுடைய 2 கையையும் தன்னுடைய தொடைக்கு மேலே வச்சுக்கொண்டாங்க. தன்னுடைய தொடைக்கு மேலே வச்சுக்கொண்டாங்க. சரி, தன்னுடைய தொடைக்கு மேலே அந்த வந்த மனிதர் அவர் தன்னுடைய தொடைக்கு மேலே வச்சுக்கொண்டாங்க. வச்சுட்டு வக்கால் அவர் சொன்னார், யா முகமது, ஏ முகமதே, அக்பிர்னியானில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு கற்றுத்தாங்க, இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள், இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதுக்கு சொன்னார் அவர், ஃபக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் இஸ்லாம், இஸ்லாம் என்று சொன்னால் அன் தஷஹத அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ், நீங்கள் சாட்சி சொல்லணும் என்னன்னு சொல்லி வணங்கப்படுறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர், இப்படி நீங்கள் சாட்சி சொல்லணும், நீங்கள் இப்படி சாட்சி. அடுத்து 2வது சொல்கிறாங்க, இப்போ துகீம ஸலா, தொழுவையை நீங்கள் நிலைநாட்டணும், இப்போ தூத்திய ஜகாத்து கொடுக்கணும், இப்போ தசூம ரமதான் நோன்பை பிடிக்கணும், இப்போ தஹுஜல் பைத்துல்லாவை ஹஜ் செய்யணும், இனிஸ்ததாயிலே சபீலா, அப்படி உங்களுக்கு ஹஜ் செய்கிறது சக்தி பெற்றிருந்தால் ஹஜ் செய்யணும். கால கேள்வி கேட்டவர் சொல்கிறார், சதக்த, நீங்கள் உண்மையே சொல்லிட்டீங்க. கேள்வி கேட்டவர் சொல்கிறார், சதக்த, நீங்கள் உண்மையே சொல்லிட்டீங்க. யாருக்கு சொல்கிற? நபி அவங்களும் சொல்கிறாங்க. நபி அவங்க பதில் சொன்னாங்க தானே. கேள்வி கேட்டவர் சொல்கிறார், நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்களே அப்படின்றார். அப்போ அதுக்கு உமர் அலி அவங்க சொல்கிறாங்க, அவங்க இது கொண்டிருக்கிறாங்க, சஹாபாக்கெல்லாம் இது கொண்டிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு எல்லாரும் இருந்துட்டீங்க கூட ஒரு நபி அவங்களோட கிட்டே இருந்து கேள்வி கேட்க கேட்டுட்டு செல்கிறாரு, நீங்கள் சொன்னீங்க உண்மைன்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், என்னென்னா கேள்வி கேட்குறாரு, அதுக்கு ஒரு உண்மை சொன்னன்றார். இது என்னடா கேள்வியை கேட்டுட்டு உண்மை சொன்னன்றார், அது என்னது வித்தியாசமாகிக்குதே, ஒரு ஆச்சரியமாக அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து கேள்வி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இப்போ அக்பர்னியால் ஈமான், ஈமானை பற்றி சொல்லுங்கள், ஈமான் என்றால் என்ன? அப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த துமின பில்லா, அல்லாவை கொண்டு ஈமான் கொள்ளணும், இப்போ மலாய்கத்தி, மலாய்கமார்களை கொண்டு, அல்லாவுடைய குத்துபி, அல்லாவுடைய வேதங்களை கொண்டு, இப்போ ரசூலி, அல்லாவுடைய ரசூல் மாலகளை, பல் யௌமில் ஆஹிரி, கியாமத் நாளை கொண்டு, துமின் பில் கதிர ஹைரி வ ஷர்ரி, கதிரை கொண்டு ஈமான் கொள்ளணும், அது கதிர ஹைராக இருந்தாலும் சரிதான், ஷர்ராக இருந்தாலும் சரிதான், அதை கொண்டு ஈமான் கொள்ளணும் என்று சொல்லி அந்த சஹாபி, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கேட்டவர் சொல்கிறார், கால சதக்த, நீங்கள் உண்மையாக சொல்லிட்டீங்க. அதுக்கு பின்னால் திரும்ப அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, இப்போ அக்பர்னியால் எஹசான், சொல்லுங்கள், எஹசான் என்றால் என்ன, ஏசான்னு சொன்னால் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த அபுதல்லா அன்னக தராஹு, நீங்கள் அல்லாவை வணங்கணும், எப்படி என்று சொன்னால் அல்லாவை இப்படி பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி. நீங்கள் உதாரணமாக தொழும்போதும் நீங்கள் உங்களோட எப்படி நீக்கணும்னா நீங்கள் அல்லாவோட இப்படி நேரேந்து பேசுகிற மாதிரி தொழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாவை பார்த்துருக்கிற மாதிரி நீங்கள் அல்லாவை வணங்கணும். அப்படியே ஃபைல்லம் தக்கும் தராவோ ஃபைனோ யாராக்க, அப்படி உங்களோட எண்ணத்தில் வந்துச்சினால் நான் இப்படி பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி தொழுகிறேன்ற அப்படியான எண்ணம் உங்களுக்கு வருது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கணும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்ற நிலைமையிலையாவது நீங்கள் என்ன செய்யணும், அந்த வேலையை செய்யணும். அப்படி இதுதான் எஹசான். அதாவது ஈமான், முஸ்லீம், மோமின், மோசின், விளைஞ்சா முஸ்லீம் தான் முதலாவது, களிமா சொன்னதே முஸ்லீம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் மோமின், ஈமான் சக்தியாக மூமினாக மாறுவான். அதுக்கப்புறம் தான் மோசின், இந்த ஈமானுடைய உச்சக்கட்டம், அவனுடைய சொர்க்கத்தினுடைய லெவல் போக்குள்ள வரக்குள்ள மோசினாக மாறிடுவான். மோசின் எப்படி இருப்பான்? தொலைக்கொலை அல்லாவை பார்த்து கொண்டு தொழுகிற மாதிரி இருக்கும். அல்லாவோட தான் நான் பேசுகிறேன், அல்லாவோட அந்த அளவு பயபக்தி. இது மோசின். இதைத்தான் என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் திரும்ப கேட்குறாங்க, காலை இப்போ அக்பர்னியானி கியாமத் நாளை பற்றி என்ன சொல்லுங்கள், கியாமத் நாள்ண்டா என்ன, எப்போ வரும்? அப்போ சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மல் மசூலு அன்னாபி அலம மினசாயில், கேட்கப்பட்டவர் கேட்கக்கூடியவரை விட அறிவாளி அல்ல. எப்படி? கேட்கப்பட்டவர் கேட்பவரை விட அறிவாளி அல்ல என்று சொல்கிறாங்க. அப்போ அர்த்தம் என்ன? கேட்கப்பட்டவரை விட கேட்பவருக்கு தான் இதுக்கு பதில் தெரியும் என்று சொல்கிறாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இதுக்கு பதில், இந்த வந்திக்கிறவருக்கும் இதுக்கு பதில் தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, கேட்டவருக்கு அறிவு கூட, கேட்கப்பட்டவர் விடன்றதை அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னால் அவங்க திருப்பி கேட்குறாங்க, இப்போ அக்பர்னியான் அமாராத்தியா, அப்போ அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்கள் சொல்லுங்கள். அப்போ அதுக்கு சொன்னாங்க, அந்தளிதல் அமத்து ரப்பத்தா, ஒரு அடிமை பெண் தனக்கு ஒரு எஜமானை பிறப்பா. ஒரு அடிமை பெண் தனக்கு எஜமானொண்டே பிறந்தால் அது ஒரு அடையாளம். அந்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்த ரியா ஷாதி எத்தாவலுன ஃபில்புனியான், அதே போல் நீங்கள் கண்டால் செருப்பில்லாமல், உடை இல்லாமல், சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் பில்டிங்குகளை மீண்டும் மீண்டும் பெரிய பெரிய பில்டிங்குகளையும்
அழகான பில்டிங்களையும் கட்டி கொண்டு போவதை நீங்கள் கண்டால் இது கியாமத் நாளுடைய அடையாளம் சொன்னாங்க. அதாவது உண்றதுக்கு வசதி ஒன்றுமே இல்லை, திடீர்னு பார்ப்பேங்க பெரும் பில்டிங்கை கட்டிக்கொண்டு பார்த்தா என்ன நட உங்களுக்கே விளங்காது. அப்படியான நிலைமையில் நீங்கள் கண்டால் இது கியாமத் நாள் அடையாளம்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க. சும்மா இந்தளக்க பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மனிதர் என்ன செஞ்சார், எழும்பி அவர் போய்த்தார். ஃபலபிச மலியன் கொஞ்சம் இருந்தாங்க, மலியன் கொஞ்சம் இருந்தாங்க. தும்ம கால பிறகு நபி சொல்லலாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்ன, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் இருந்தாங்கன்னு சொன்னால் மேபி 2-3 நாள் இருந்தாங்க, அல்லது 2-3 அவர்ஸுக்கு போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் ஒன்று போயிடுச்சு, கொஞ்சம் டைம் போய் அதுக்கு போகிறோம். நபி அவங்க திரும்பவும் உமர் அலி அவங்கள சந்திக்கிற நேரம் கேட்குறாங்க, ஏ உமரே, அந்த கேட்டாரே ஒரு கேள்வி கேட்டாரே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு நபி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு உமர் அலி அவங்கள சொல்கிறாங்க, அல்லாஹு ரசூலு தான் ஆகலாம், அல்லாவுடைய ரசூலு தான் மிகவும் அறிந்தவங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. புரியுங்க? அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் உங்களுடைய மார்க்கத்தை கட்டித்தாரத்துக்கு, உங்களுடைய மார்க்கத்தை கற்றுத்தாரத்துக்கு அவர் வந்தார் அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஹதீஸில் இப்போ உள்ள விளக்கங்கள் நாங்கள் வந்து என்ன செய்யணும், இப்போ பார்க்கணும். இந்த ஹதீஸ் வந்து இமாம் புகாரி அவங்க, முஸ்லீம் அவங்க, அதே போல் நிறைய கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸில் முதலாவது அறிவிக்கக்கூடியவர் யார், உமர் ரஸியல்லாஹு அவங்க தான் வந்து திரும்பவும் இந்த ஹதீஸை வந்து என்ன செய்கிறாங்க, அறிக்கிறாங்க. தாத்த யவுமின் சொல்கிறது வந்து என்னது, ஒன்ஸ் போன டைம் நாங்கள் சொல்லுவோம், ஒன்ஸ் போன டைம் திடீர்னு ஒரு ஆள் ஒரு நாள் வந்தன்றது தான் அது. இது தலா அலைனா ரஜுலுன் ஒரு வேர்ட் சொல்லல பார்த்துக்கோங்க. இது தலா அலைனா எங்களுக்கிட்ட உதிச்சார் வந்தார் ரஜுலும் ஒரு மனிதர், ஷதீத் கடினமான, பியாத் வெள்ளை, அசியாப் உடனே வந்து வெள்ளை நிறமாக இருந்தது. ஷதீதுன்றது கடினமானது, சவாதுன்றது கருப்பு, அஷாருன்றது வந்து முடி, கடினமான கருத்த முடி. லாயுரா காணப்பட மாட்டாத அலை அவர் மீது அசர் அடையாளம், அசபர் பிரயாணத்துடைய. வலா யாரிஃபுஹு அவரை அறிய மாட்டாங்க, மின்னா எங்களில் அஹதுன் ஒருவரும். யாரும் வேர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். ஹத்தா எதுவரைன்னு சொன்னால் ஜலசா அவர் இருந்தால் இலா கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அஸ்னத சேர்த்தார் ருக்குபத்தை அவங்களுடைய 2 முட்டுக்காலையும் இலா ருக்குபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்காலோட வதா அவர் வைத்தார் கஃபை அவங்களுடைய 2 கையையும் அலா ஃபஹிதைய அவங்களுடைய 2 தொடையில். வக்கால அவர் சொன்னார், யா முஹம்மத், ஏ முஹம்மதே. இந்த இடத்துல அவர் வந்தவர் யா முஹம்மதுன்னு பேசினார். அவர் வந்தவர் விரும்பல மக்களுக்கு யாருன்னு விளங்கி கொள்றதுக்கு, அதனால முஹம்மதுன்னு சொன்னார். காரணம் என்னன்னு சொன்னால் காட்டாரபி இருக்கிறாங்களே வந்து நபி அவங்களோட பேசக்கொள்ள இப்படி தான் பேசுவாங்க, யா முஹம்மத் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு உண்மையான மோமின் உண்டு யா ரசூல் அல்லான்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யா ரசூல் அல்லான்னு சொல்லலை. என்ன காரணம், அவங்க வந்து காட்டிக்கொள்ளலை வந்திக்கிறவர் யாருன்னு சொல்லி மக்கள்கிட்ட காட்டிக்கொள்ளாமல் வந்த நோக்கத்தை செஞ்சுட்டு அவங்க பேசிட்டாங்க. இதனால தான் வந்து இந்த மாதிரி அவங்க பேசினாங்க. அதுக்கு பின்னால் அவங்க சொல்கிறாங்க, அக்பிர்னி எனக்கு நீங்கள் அறிவிங்க அனில் இஸ்லாத்தை பற்றி. ஃபக்கால சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் இஸ்லாம் என்று சொன்னால் தஷஹத நீங்கள் சாட்சி சொல்லணும், என்ன அல்லா இலாஹ வணங்கப்படுறதுக்கு தகுதியானவன், வணங்கப்படுறது தகுதியான ஒன்றும் இந்த உலகத்தில் கிடையாது, இல்லல்லா அல்லாவை தவிர, அன்ன முஹம்மது என்பவர் ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர். துகீம சலாத்த தொழுகையை, துகீம என்ற நிலைநாட்டணும், பூர்ணமாக்கணும், அச்சலாத்த தொழுகையை. தூத்திய ஜகாத்தை நீங்கள் கொடுக்கணும். தசூம பிடிக்கணும், ரமதான் மாதத்தில் நோன்பை. தஹுஜ்ஜ பைத்தை நீங்கள் ஹஜ்ஜு செய்யணும். இனிஸ்தாத்தா அப்படி நீங்கள் சக்தி பெற்றால், இலேஹி அந்த பைத்தின் பால் சபீலா பாதையில் ஏன்னா உங்களுக்கு போகிறதுக்குரிய வசதி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும். அந்த மனிதர் சொன்னார், சதக்த நீங்கள் வந்து உண்மை சொன்னீங்க என்று அவர் சொன்னார். இதுவரை காட்டி நாங்கள் என்ன செய்வோம், இந்த சொற்களுடைய கருத்து இதுவரை காட்டி நாங்கள் கருத்தை பார்த்தோம். இதுக்கு போகிறோம் நாங்கள் வந்து என்ன செய்வோம், இதனுடைய இந்த 5 விஷயம் நபி அவங்க இந்த கேட்டாங்க தானே, இஸ்லாம்டா என்னன்னு கேட்டாங்க. அந்த இஸ்லாம் என்னன்றதுக்கு 5 விஷயம் சொல்கிறாங்க. இஸ்லாம்டா என்னன்னு சொல்லி 5 விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த 5 விஷயத்தை குயிக்காக நாங்கள் வந்து பார்ப்போம் என்னன்னு சொல்லி. முதலாவது அர்ருக்குனுல் அவ்வல், முதலாவது வந்து என்னென்னா இஸ்லாமில் சொன்னால் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். லா இலாஹா இல்லல்லா வணங்கப்பட்டது தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் கிடையாது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். இது வந்து ஒரு கடமை. இது வந்து இஸ்லாமிய 5 கடமைகளில் ஒரு கடமை இப்படி சொல்லணும். பாருங்கள், இந்த இடத்துல லா இலாஹா இல்லல்லா ஒரு வேற துண்ணுண்டு, முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்னொரு வேறொரு துண்ணுண்டு. டோட்டலி வித்தியாசமான 2 விஷயம். இது 2ம் ஒரு கடமையாக அதில் ஆக்கியிருக்கிறான். 2ம் ஒரு கடமையாக. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னமல் ஆமாலு பின்னியாத்
இஹ்லாஸ் மண் அமில அமலன் லைச அலை அம்ருனா ஃபவர் ரத்துன். 2வது ஹதீஸை கொண்டு வந்தாங்க. அது என்னது? அது இல்லைன்னு சொன்னால் அந்த இதைத்தான் இங்கே கொண்டாடுறான் அல்லாஹ் தாலா. என்ன? லா இலாஹ இல்லல்லா, வணங்கப்படுறதுக்கு தாதியான வேறு யாரும் இல்லை. அப்படின்னா என்ன? இஹ்லாஸ், அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற இஹ்லாஸ் இருக்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாலும் நபியை பின்பற்றி இருக்கணும். பாருங்கள் அல்லாஹ் தாலா எப்படி கனெக்ஷன் பண்ணுறான், களிமால எப்படி அல்லாஹ் தாலா கனெக்ஷன் பண்ணினான். அதான் ஒண்டா மாற்றினான். இது ரெண்டையும் ஒண்டா மாற்றினான். இது ரெண்டையும் ஒத்த லா இலாஹ இல்லல்லாஹ் மற்றும் ஏற்றுக்கொண்டாலும் அவன் முஸ்லீம் அல்ல. ஒத்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மற்றும் ஏற்றுக்கொண்டாலும் அவனும் உண்மையான மூமினோ முஸ்லீமோ அல்ல. எவன் ரெண்டையும் ஏற்றுக்கொள்கிறானோ அப்போ தான் அவன் என்ன செய்யப்படுவான்? முஸ்லீமாக ஒரு மூமினாக கணிக்கப்படுவான். அப்போ பாருங்கள் ரெண்டையும் எப்படி கொண்டாடுறாங்க, அல்லா தஆலா கொண்டாடுறாங்க. இதெல்லாம் சில நேரத்தில் நாங்கள் சிந்திக்கிறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்பிள் என்ன சொன்னால் நாங்கள் இந்த நாளும் இதை களிமாக்களை சொல்கிறதுனால, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஜிக்ர்கள் கூடுதலாக சொல்கிறதுனால எங்களுக்கு இதனுடைய மீனிங்களுடைய டீப்பல் நாங்கள் போகிறதில்ல. இதனுடைய நோக்கங்களை நாங்கள் பார்க்குறதில்ல. இதனுடைய நோக்கம் என்ன? முதல்ல அல்லா தஆலா சொல்கிறான் இஹ்லாஸ் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வாங்கப்படுறது வேறு யாருமே கிடையாது. அவன் ஒருவனுக்காக தான் இதையும் செய்யணும்னாங்க. 2வது செய்கிற வேலை நபி செஞ்சபடி இருக்கணும்ன்றதை நபி அவங்க எடுத்துக்கொண்டு காட்டிட்டாங்க. அப்போ இது மிக முக்கியமாக இருக்கணும். எங்களுடைய அமல்களில் எது நாங்கள் செஞ்சாலும் இந்த ரெண்டும் கனெக்ஷனாக இல்லையா அமலே பாத்தில் ஆயிடும். இதனால தான் உலமாக்கள் சொல்கிறாங்க என்ன அமல் செஞ்சாலும் 2 நிபந்தனை. ஒரு நிபந்தனை இஹ்லாஸ், 2வது நிபந்தனை செய்கிற வேலை நபி செஞ்சபடி இருக்கும். செய்கிற வேலை நபி செஞ்சபடி இருக்கும். இருந்தால்தான் அதுக்கு கூலி. அது எப்படிப்பட்ட அமலாக இருந்தாலும் சரி தான், நபி செஞ்சபடி இருந்தால்தான் கூலி. இது 2ல் ஒன்று மிஸ் ஆகினாலும் அது அவனுக்கு ஒன்றும் இல்லை என்ற மாதிரி இஸ்லாம் மதங்களுக்கு உலமாக்கள் பூர்ணமான முறையில் ஏகோபித்த முறையில் இந்த 2 நிபந்தனையை போட்டிருக்குன்றாங்க. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். முதலாவது ருக்குனை, இந்த கடமையை சரியான முறையில் நாங்கள் விளங்குறதுக்கு விளங்கி, ஆனால் இந்த களிமா இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த களிமா இருக்குது, இதை நாவால் மட்டும் சொன்னால் போதாது. நாவால் மட்டும் சொன்னால் போதாது. இது உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளணும். களிமாவை நாவால் சொல்லி உள்ளத்தால் இதை ஏற்றுக்கொள்ளணும். இதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் முனாஃபிகீன்ல 1வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். இதா ஜாஅக்க, ஏ நபியை உங்கள்கிட்ட முனாஃபிகீன்கள் வந்தால் அவங்க சொல்லுவாங்க, நஷ்ஹது நாங்கள் சாட்சி சொல்கிறோம், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் என்று முனாஃபிகீன்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. முனாஃபிகீன்கள் என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க களிமா சொல்லி இஸ்லாமிய முறைப்படி நடந்து கொள்வாங்க. வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலாக்கு தெரியும் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி. அவங்க சொல்ல தேவையில்லை. ஆனால் வல்லாஹு யஷ்ஹது, அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், முனாஃபிகீன்கள் பொய்யர்கள். பாருங்க, அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது? வாயால் சொல்கிறதால மட்டும் களிமா போதாது. உள்ளத்தால் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால் தான் அந்த களிமானுடைய பிரயோஜனம் தன்னுடைய வாழ்க்கையில் வரும். இல்லாட்டி வாழ்க்கையில் வராது. இது மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் சரியான முறையில் விளங்கக்கூடியவர்களாக இருக்கணும். வாயால் சொல்லி உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த களிமாவை என்ன செய்யும்? பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. ஒருவன் களிமாவை சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு களிமாவை சொல்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறான். சொன்னால் அது போதுமா இவன் இஸ்லாத்துக்குள்ளே பூர்ணமாக வாரத்துக்கு? அது இஸ்லாத்துக்குள்ளே பூர்ணமாக வாரத்துக்கு போதுமா? ஒருவன் களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னால் அதற்கு மேலே எங்களுக்கு இஸ்லாம் அனுமதி தரல. அவர் எப்படின்னு பார்க்குறது, அது எங்களுக்கு பூர்ணமானது அவர் ஒரு முஸ்லீம் என்பதற்கு. வெளிரங்கமான முறையில் இணைகளோ ரித்தத்தான மோசமான விஷயங்களோ செய்யாமல் இருக்கும் காலம் வரை அது பூர்ணமானது அவர் ஒரு முஸ்லீம்ன்றதுக்கு. இதனால தான் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அந்த ஹதீஸில் உசாமா பின் ஜெயித் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு யுத்தத்தில் அவங்க போகிறாங்க. ஒரு யுத்தத்தில் யுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. காஃபிர்கள் பயந்து ஓடுறாங்க. இப்போ விட்டுட்டு ஓடுறாங்க, மைதானத்தை விட்டுட்டு ஓடுறாங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு வெற்றி. அந்த நேரத்தில் ஒரு காஃபிரை உசாமா பின் ஜெயித் அவங்க சந்திக்கிறாங்க. சந்தித்து வாளை தூக்கி கழுத்துக்கு வெட்ட போகிறாங்க. வெட்டுற நேரத்தில் அந்த காஃபிர் கையில் வாளும் இருக்குது. அவர் உடனே சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு களிமாவை சொல்கிறார். அப்போ இந்த சாபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவர் சொல்கிறார், மனசில் சொல்கிறாரு, நீ உன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்போ களிமா சொல்கிறா இல்லையா அப்படின்ட்டு கோத்தில் வாழை எடுத்து கழுத்தை வெட்டி 2 துண்டு ஆக்குறாங்க. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயம் வருது. என்னது? களிமா சொன்னதுக்கும் பின்னால் ஒரு மனிதனை இவர் வெட்டிட்டார் சொல்லி. அப்போ நபி அவங்க என்ன செய்கிறாங்க, உசாமா பின் ஜெயித் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க,
அவர் களிமா லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லி சொன்னதுக்கு பின்னாலேயும் நீங்கள் கொலை செய்தீங்களா கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நியாயமே அவங்க பாதுகாக்கிறதுக்கலையா அப்படி சொன்னாங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, களிமா சொன்னதுக்கு பின்னாலேயுமா நீங்கள் அவரை கொலை செஞ்சீங்க. இதை திருப்பி 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 சொல்கிறாங்க, திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. எந்த அளவு தூரத்துக்கு தான் உசாமா செய்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை வந்து அவங்க வந்து அடையலை. அதுக்கப்புறம் நபி அவங்க சொல்கிறாங்க வந்து, அல்லா தாலா கிட்ட நீங்கள் இதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கு பதில்? அப்போ என்ன எங்களுக்கு விளங்குது, ஒருவன் களிமா சொன்னால் வெளிரங்கமான முறையில் இணை செய்யாமல் இருக்கும் காலம் வரை அவன் என்ன பாவத்தை செஞ்சாலும் அவன் முஸ்லீம் தான். அதான் முடிவு, முஸ்லீம் தான். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருது. இன்றைக்கு வந்து எங்களுடைய நிலைமைகள் என்ன, ஒத்தமது சாதாரண சின்ன சின்ன தப்பலை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து பெரும் குற்றவாளிகளாக மாற்றிடுறோம், காஃபியர்களாக மாற்றிடுறோம். இன்றைக்கி மேடைகளில் ஃபத்வாக்கள் மேடைகளில் இருந்து கொண்டு அடுத்த குரூப்புக்கும் நீங்களாம் காஃபியர் இவங்க காஃபி புட்டி பெரிய முஸ்லீம் குரூப்போட போகுது. இது வந்து யுத்தத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம், எவ்வளோ தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம், எவ்வளோ முடிவுகள் நாங்கள் எடுக்கிறோம் குயிக்காக. இந்த ஹதீஸை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இமாம் புகாரி அவங்க வந்து 6872 நம்பரில் வந்து இந்த ஹதீஸை வந்து என்ன செய்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அப்போ இந்த இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, சரியான கவனமாக இருக்கணும். களிமா சொல்கிறதுனால போதும் அவன் முஸ்லிமா மூமினா ஆகிறதுக்கு. ஆனால் இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க வந்து, உதுஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலோட, நீங்கள் வந்து எங்கே போனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி அவருக்கு சொல்ல வைங்க. அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் வந்து முஸ்லீம் என்றதை வந்து நபி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், இமாம் புகாரி அவங்க வந்து 1395 நம்பரில் இந்த ஹதீஸை வந்து என்ன செய்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இன்னொரு இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க வந்து, யார் வந்து ஒருவன் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு மௌத்தாரானோ அவன் சொர்க்கவாதின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அப்படி தானே? அந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி என்னிட கேட்கலாம், அப்போ நபி அவங்க வந்து லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னாலே சொர்க்கவாதின்னு சொல்கிறாங்க தானே, அப்போ உள்ளத்துக்கும் இதுக்கும் வந்து எந்த கனெக்ஷனுமே இல்லையே, உள்ளத்தாலே அவன் சொல்கிறான்ன்றதுக்கு வந்து என்ன தொடர்பிக்கிங்கன்னா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் இந்த இடத்துல வந்து இவன் வந்து வாழ்நாள் முழுக்க முஸ்லீமாக தான் வாழ்ந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் தான் மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுவான். அதை கணக்கிட்டு தான் என்ன செய்கிறான் நபி அவங்க சொல்கிறாங்க, அவன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து கடைசி நேரத்தில் என் களிமாவை சொல்லிட்டு மௌத்தாவான்னு சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் கடமையாயிரும் என்று நபி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த ஹதீஸினுடைய விளக்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஹதீஸை வந்து உங்களுக்கு என்ன செய்கிறாங்க வந்து இமாம் அஹமது அவங்க வந்து 2384 நம்பரில் வந்து இந்த ஹதீஸை வந்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அடுத்தது முஹம்மதர் ரசூலுல்லா. இந்த லா இலாஹா இல்லல்லாஹோட முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு துண்டை வந்து சொல்கிறோம், அல்லாஹுடைய தூதர் என்று நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர். இந்த உலகத்துக்கு வந்து அல்லாஹ் தஆலா தூதர்மார்கள் அனுப்பினான், ரசூல்மார்களை வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கான். முதலாவது ரசூல் யார், நூ அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக அனுப்பின ரசூல் யார், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்களுக்கு பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இனி நபிமார்களோ ரசூல்மார்களோ இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. நூ அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னால் வேறு யார் எந்த ரசூலுமே இந்த உலகத்துக்கு வந்தது கிடையாது. நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனால் ரசூல்மார்கள் வந்தது கிடையாது. எனவே சில உலமாக்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சில நேரம் கேட்டிருப்பீங்க, சில நேரம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரசூல்னு சொல்லி. அவங்க வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரசூல் அல்ல, அவங்க வந்து ஒரு நபி. நூ அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவதாக இந்த உலகத்துக்கு வந்து அனுப்பப்பட்ட ரசூலாக இருக்கிறாங்க. இதனால தான் வந்து அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான், இன்னா அவுஹைனா இலைக்க, நபியே நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், உங்களுக்கு வந்து வஹி அறிவித்தோம். எப்படி என்று சொன்னால், எப்படி நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதே போல் அவங்களுக்கு பின்னால் வந்து நபிமார்களுக்கெல்லாம் வஹி அறிவித்தோமோ அதே போல் உங்களுக்கும் நாங்கள் வரையாச்சோம். வஹி அறிவிக்கிறது புக்ஸில் இறக்கப்படுறது வந்து ரசூல்மார்களுக்கு. எனவே இந்த அடிப்படையில் முதலாவதாக நூ அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த ஆயத்தை வந்து சூரத்து நிசால 16வது ஆயத்தில் பார்க்கலாம். அதே போல் இன்னொரு இடத்துல வந்து அல்லாஹ் தஆலா சூரத்து ஹதீதில் 26வது ஆயத்தில் சொல்கிறோம், வலக்கத் அர்சல்னா நூஹன், நாங்கள் வந்து ரசூலாக நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதே போல் அவங்களுடைய பிள்ளைகள் மூலமாக வந்த பிள்ளைகளையும் நாங்கள் ரசூலாக அனுப்பியிருக்கிறோம்னு சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்கே எடுத்தாலும் முதலாவதாக நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் ரசூல்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனவே இந்த அடிப்படையில் ரசூல்மார்கள் என்ற முறையில் பார்க்கும்போது முதல் ரசூல் நபி நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கடைசியாக வந்த நபி ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களே சிறந்தவர்கள் ரசூல்மார்கள். ரசூல்மார்களே சிறந்தவர்கள் 5 ரசூல்மார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அதுக்கப்புறம் நூ அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
ரசூல்மார்கள் இந்த 5 ரசூல்மார்களையுமே சிறந்த ரசூல் தான் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த அடிப்படையில் வந்து என்ன செய்யுது, இந்த முறைகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது வந்திருக்குன்றது. ஆனால் வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலாக்கின் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் வகாத்தமன் நபிமார்களுடைய முடிவு, நீங்கள் தான் கடைசி தூதர்ன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வந்து சொல்லுவோன்றான். இது வந்து சூரத்து அஹ்ஸாபில் வந்து 40 ஆயத்தில் வந்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனவே இந்த அடிப்படையில் யார் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னார இன்னொரு நபி வந்தன்னு சொல்லி ஈமான் கொள்கிறாரோ அவர் காஃபிர் ஆயிடுவார். அவர் காஃபிர் ஆயிடுவார். காரணம் என்ன? கடைசி நபி என்பதையும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாட்டி காஃபிராய் விடுவார். இந்த ரசூல், இந்த நபி மீது, நபி அவங்க மீது நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நபியை ரசூலாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு தூதராக ஏற்றுக்கொள்ளும் போது சில அடிப்படைகளை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால்தான் அவங்கள ஒரு தூதராக ஏற்றுக்கொள்கிற மாதிரி பூர்ணமாகும். அதில் முதலாவதான விஷயம் என்னென்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அது சரின்னு சொல்லி எங்களுக்கு விளங்கினால், சரின்னு சொன்னால் சொல்கிற விஷயம் சரி அல்ல, அவங்க சொன்னாங்கன்றது ப்ரூஃப் ஆகிட்டால், அவங்க சொன்னாங்கன்னு ப்ரூஃப் ஆகிட்டால் அதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளத்தில் எந்த டவுட்டும் வரப்படாது. அதில் பொய் சந்தேகங்கள் வரும்னு சொல்லி உடனே ஈமான் கொள்ளணும். எந்த அளவு தூரத்துக்குன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கும் சந்தேகமாக நீங்கள் இங்கே இருந்துட்டு இருக்கிறது, உங்கள் யாராவது ஒருத்தருக்கு சந்தேகமாக நீங்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு சந்தேகமா? ஆனால் நீங்கள் இதில் சந்தேகம் படலாம். நபி சொன்ன சொல்லுல அப்படி சொல்லி இருக்கிறது ப்ரூஃப் ஆகிருந்தால் அதில் அந்த அளவும் நீங்கள் சந்தேகம் படக்கூடாது. நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஆனால் அதில் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு உறுதியாக உடனே நபி சொன்னாங்க சரின்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் ஈமான் கொள்ளணும். இது வந்து முதலாவது நிபந்தனையாக கடமையாக இருந்து கொண்டு இருக்குன்றது. நபியை ஏற்றுக்கொள்றதுல மிக முக்கியமான கடமை வேண்டா இருந்து கொண்டு இருக்குன்றது. இதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுறான், இன்னஹு லஹக்குன், அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை, மிஸ்லமா அன்னக்கும் தந்திக்கும், எப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ, இந்த பேசுகிற பேச்சு நீங்கள் பேசுகிறீங்களே, பேசுகிறதுல உங்களுக்கு சந்தேகம் வருதா? நீங்கள் பேசுகிற இல்லைன்னு சொல்லி பேசுகிறது சந்தேகமாக உங்களுக்கு இல்லை. இதே போல் நபி சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுறான். பாருங்கள் எவ்வளோ கவனமாக எல்லாம் உதாரணம் காட்டுறான். ஒரு நபி சொன்னாங்க உங்களுக்கு பட்டுட்டு நபி சொன்னான்னு சொல்லி அதுக்கு பின்னால் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது, அதுக்கு பின்னால் சந்தேகம் வரக்கூடாது. அது எப்படி என்னை புத்தி ஏற்றுக்கொள்வது இல்லையே, அது எப்படி இந்த உலகத்தில் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிற, எப்படி தாக்குற, அப்படியெல்லாம் எண்ணங்களே வர. நபி சொன்னாங்கன்னு ப்ரூஃப் ஆகிட்டா அதற்கு பின்னால் சமிஅனா வாதானா, கேட்டோம் வழிபட்டோம். இது வந்து முதலாவது நிபந்தனையாக இருக்குது. ரசூலாக ஏற்றுக்கொள்கிற நாங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்கிறது. இது வந்து இந்த ஆயத்தை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், சூரத்து தாரியாத்தில் 23வது ஆயத்தில் பார்க்கலாம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், நபி அவங்க ஒரு சட்டத்தை சொன்னால், ஒரு ஏவலை சொன்னார், ஒரு கட்டளையை சொன்னால், இப்படி செய்யுங்கன்னு ஒன்றை சொன்னால் அதை நாங்கள் உடனடியாக அந்த கட்டளையில் வேறு ரெண்டாவது கருத்து எங்களுக்கு வரக்கூடாது, இரண்டாவது கருத்து வரக்கூடாது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு போனால் நீங்கள் நாத்தை வெட்ட வேண்டாம். ஹஜ்ஜிக்கு போனால் ஹஜ்ஜி நாளையில் நீங்கள் நாத்தை வெட்ட வேண்டாம், சரிதானே? இப்போ மற்ற காலங்களில் நபி அவங்க சொல்கிறாங்க, நாம் வெட்டணும், 40 நாளைக்கு மேலே நாம் வெட்டலைன்னா குற்றம். ஹஜ்ஜிக்கு போனால் நாம் வெட்டக்கூடாது. இப்போ நாங்கள் கேள்வி கூட, ஹஜ்ஜிக்கு போனால் நாம் என்னப்பா இது, இப்படியான கேள்வியே எங்களுக்கு வரக்கூடாது. ஹஜ்ஜிக்கு போனால் நாம் வெட்டக்கூடாது, அவ்வளோதான். எங்களுக்கு விளங்கும் விளங்காது அதெல்லாம் அடுத்த பக்கம். ஆனால் உடனடியாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். இதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். சூரத்து அஹ்ஸாபில் 36. ஒரு மூமினான ஒரு ஆணோ பெண்ணுக்கோ அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கட்டளையை இட்டதுக்கு பின்னால் அவங்களுக்கு எண்ணங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 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 சந்தேகங்கள் வரக்கூடாது, அல்லது அவங்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, அடுத்த ஒரு வரக்கூடாது. எப்படின்னு சொன்னால் யக்கூன லஹுமுல் ஹியரத்து, அவங்களுக்கு வந்து சுய விருப்பம் வரக்கூடாது, மின் அம்ரியும் அவங்க 2 பேருடைய கட்டளைகளில் அவங்களுடைய சுய விருப்பம் உண்டு, அடுத்த 3வது விருப்பம் உண்டு வரக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். பாருங்கள், ஒரு நபி ஒன்றை சொல்லிட்டால் அதற்கு மேலே நாங்கள் வந்து தலை அசைக்கவும் கூடாது. அதை எடுத்து நடக்கிறது அடுத்த விஷயம். அது இனிஸ்ததாத்தை எந்த அளவு எங்களால் ஏழுமோ அந்த அளவு எடுத்து நடக்கணும். அதை ஏற்றுக்கொள்கிறதுல ரெண்டாவது கருத்து எங்களுக்கு வரக்கூடாது.
உடனடியாக நாங்கள் என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இது வந்து 2வது விஷயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஆயத்தை வந்து சூரத் ஆதாபில் 36வது நம்பரில் உங்களுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். 3வது என்னென்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒன்றை செய்ய வேண்டாம் என்று தடை செய்தால், ஒன்றை செய்ய வேண்டாம் என்று தடை செய்தால் உடனடியாக நாங்கள் வந்து அதில் இருந்து விளையிடணும். அதில் கேள்வி கேட்கப்படாது ஏன் இவங்க தடை செய்தாங்கன்னு சொல்லி. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, நான் பயப்படுறேன், நான் விரும்பல ஒருவன் அவனுடைய சாய்மானத்தில் இருந்து கொண்டு அவனுக்கிட்ட என்னுடைய கட்டளை வருது, அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னு சொன்னால், நான் இது கேள்விப்பட்டே இல்லையே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த விஷயத்தை சொல்லியே இல்லையே, அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தால் நான் இதை ஏற்றுக்கொண்டு இருப்பேனே, இப்படி சொல்கிறத நான் இப்படி விரும்பல, இப்படி ஆட்கள் சொல்கிறது விரும்பல. பாருங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து பார்ப்போம், இன்றைக்கு வந்து குர்ஆனில் சொன்னால் ஆட்கள் உடனே ஏற்றுக்கொள்வாங்க. நபி சொன்னேன்னு சொன்னால் சாய்மானத்தில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் நான் கேட்கலையே, இதெல்லாம் எங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படியானதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி கேட்குறோம். இது இப்போ சாதாரணமாக நபி அவங்க அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ் உங்களுக்கு என்ன செய்யலாம், அபூதாவுதில் வந்து 4605 நம்பரில் வந்து இந்த ஹதீஸை வந்து உங்களுக்கு பார்க்கலாம். 4வது விஷயம் என்னென்னு சொன்னால், ஒருவனுக்கு நபி அவங்க ஒன்றை சொன்னால் அந்த நபியுடைய சொல்லுக்கு மேலே இன்னொரு சாதாரண மனிதனுடைய சொல்ல முன் வச்சு இவர் இப்படி சொல்கிறாரேன்னு பேசுகிறது வந்து இஸ்லாமிய முறைப்படியில் ஹராமாக இருக்குது, கூடாது, அட்டியோடைய கூடாது. நபி ஒன்றை சொன்னால் நபிக்கு முரணாக இன்னொரு ஆள் பேசுகிறாருன்னு சொல்லி பேச முடியாது, எங்களுக்கு அனுமதி கிடையாது. இப்போ நாங்கள் வந்து பார்க்கலாம், வந்து நீங்கள் சில இது சொல்லலாம், சில விஷயங்களை சொன்னோன்னே வந்து உலமாக்கள் வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நாங்கள் வந்து சில இது பேசுகிறதுல நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இதெல்லாம் அட்டியோடைய கூடாது, இஸ்லாமிய முறைப்படி கூடாது. ஒரு நபி சொன்னாங்க, அது வந்து உங்களுக்கு விளங்கிட்டு இது சஹி ஹதீஸ் எல்லாம் சரி, இது நபி சொன்னது தான் ப்ரூஃப் ஆகிட்டு, அதுக்கு மேலே நாங்கள் அது யாராக இருந்தாலும் சார் தான் எந்த அளவு தூரத்துக்கு சொன்னால், எந்த அளவு தூரத்துக்குன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறது முஃபஸ்ஸிரீன்களில் இமாம், அவர் தான் ஆஹா பெரிய உயர்ந்த அறிவாளி முஃபஸ்ஸிரீன்களில். மற்ற சஹாபாக்களை விட அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு பெரிய அறிவுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்தீங்கன்னா தப்சீரில் குர்ஆனுடைய விளக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் பயப்படுறேன், நான் வந்து நினைக்கிறேன் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தலைகளில், அந்த காலத்தில் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய தலையில் அல்லாஹ் தஆலா வந்து கல்லால் கொண்டாந்து கல்லை மலையாக இறக்கி உங்கள் எல்லாம் தண்டிப்பான்னு சொல்லி நான் பயப்படுறேன். என்ன காரணம்னு சொன்னால், நான் சொல்கிறேன்னு அல்லாஹ் சொன்னேன்னு சொல்லி, நான் சொல்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான் நான் சொல்கிறேன், நீங்களும் இல்லை நான் சொல்கிறேன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னேன்னு சொல்கிறேன். இது வந்து எப்போ, நபி அவங்க மௌத்தாயின காலத்தில். யார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், நீங்கள் சொல்கிறீங்க அபூபக்கர் சொன்னேன் உமர் சொன்னேன்னு சொல்கிறீங்க, என்னப்பா பேசுகிறீங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னேன்றேன், நீங்கள் அபூபக்கர் சொன்னேன்றீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன சொல்லுக்கே அவங்க கொடுத்த இடத்த பார்த்தீங்களா? இன்றைக்கி நாங்கள்லாம் எங்கப்பா இருக்கிறோம்? நாங்கள் சாதாரணமாக எங்கள் உடமாக்கள் தேலமுட சொன்னேன்னு சொன்னால் நபி அவங்களோட சொல்ல சும்மா அப்படியே லேசாக இதாக்கிடுறோமே. பாருங்கள், நான் இதுக்கு சொல்ல வரல, இது ஒரு ஹதீஸ் உண்டு. இந்த ஹதீஸ் வந்து இமாம் ஜாதுல் மஆதில் 195 நம்பரில் 2வது பாகத்தில் கொண்டு வராங்க. இந்த அளவுக்கு கடினமாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அவங்க கடினமாக இருந்தாங்க. ஏன்னு சொன்னால், நபி அவங்களோட சொல்லுக்கு மேலே யாருடைய சொல்லுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விஷயத்தில். நபி சொல்லிட்டால் அதுக்கு மேலே 2வது பேச்சு இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நாங்களும் கவனமாக இருக்கணும். அது யாராக இருந்தது, அது எங்களுடைய உலமாக்களாக இருக்கலாம், எங்களுடைய இமாம்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நபி சொல்லிவிட்டால் அடுத்த பேச்சு இன்னொரு ஆள் இல்லைங்க இல்லை. ஆனால் நபி சொன்னாங்களான்றது ப்ரூஃபை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும், சரியா பிழையான்றது பார்த்து. அப்படி சரின்னு சொன்னால் நாங்கள் வந்து அடுத்த பேச்சுக்கு போகப்படா. இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்னென்னு சொன்னால், நபி ஒரு இஸ்லாமிய சட்டத்தில் நபி சொன்னு சொல்லி புது விஷயங்களை நாங்கள் நபியும் மீது போற்றப்படாது. நபி சொன்ன இஸ்லாமிய சட்டமாக இருக்கமென்றால் அந்த இஸ்லாமிய சட்டங்களில் நபி சொன்னு சொல்லி நபி சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது. இது ஹராமாக இருந்து கொண்டு இருக்குது. இதுக்கு தான் பிதத்தில் நாங்கள் சொல்லுவோம். அதே போல் 6வது என்னென்னு சொன்னால், நபியுடைய விஷயத்தில் கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்தில் கூட நபி செய்யாத வேலையை உண்டு நபிக்கு நாங்கள் செய்யக்கூடாது. நபி செய்யாத வேலையை நபிக்கு கூட நாங்கள் செய்யக்கூடாது. அது எந்த அளவுக்குன்னு இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, மீலாது நபின்னு சொல்லி நாங்கள் வந்து கொண்டாடுறோம். மீலாது நபின்னு சொல்லி, அப்படி தானே? இது எங்கேயாவது வரலாறுல நபியுடைய ஹதீஸ்களில் குர்ஆனில் எங்கேயாவது வருதா நபி அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம்? நாங்கள் மீலாது நபின்னு சொல்கிறது அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? பிறந்த நாள்.
உலமாக்கள் வந்து மிம்பர்லேருந்து கொத்துபா ஓதுவாதவங்க பிறந்த நாள் கொண்டாட்டம் செய்கிறது கூடாது. மிம்பர்லேருந்து கொத்துபா. மீலாது நபி வந்து கூடும்ன்றுவாங்க. அப்படி தானே? மீலாது நபின்ற கருத்து என்ன? மீலாது நபின்ற மக்களுக்கு கருத்து தெரியாது. கருத்து என்ன? நபியுடைய பிறந்த நாள் கொண்டாடுற கூடுமா? கூட. இஸ்லாமிய முறைப்படி பார்த்தால் நபிக்குள்ள சட்டம் தான் எல்லா மக்களுக்கும். நபிக்குள்ள சட்டம் தான் எல்லா மக்களுக்கும். ஆனால் இல்லாத ஒன்றை இன்றைக்கு உருவாக்கி நபியின் மீதில் வந்து நாங்கள் வந்து இதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து கூடாது. என்ன காரணம்? இது பெரும் குற்றம். ஏன்னா நபி செய்யலை இப்படியெல்லாம். அப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் செய்கிறதும் பெரும் குற்றமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இது வந்து 7வது விஷயம். அடுத்த வந்து 8வது விஷயம் என்னென்னு சொன்னால், நபி ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தின் மீது கௌரவம் இருக்கணும். படிக்கும்போது அந்த இஸ்லாத்தை படிக்கும்போது கௌரவமான முறையில் அலைய முறையில் படிக்கணும். எந்த அளவு தூரத்துக்குன்னு சொன்னால், ஒரு முறை உமர் அலியாவோட காலத்தில் ஒரு 2 தாயிஃபை சேர்ந்த 2 தாபியங்கள் வராங்க. வந்து மஸ்ஜிதில் வச்சு சத்தம் போட்டு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் அலி அவங்க 2 பேரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் தாயிஃப் நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் நான் அவங்கள அடித்து தான் இந்த பள்ளியை விட்டு திரட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் தாயிஃப் நாட்டை சேர்ந்தவங்க சுட்டி நான் அவங்கள விட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க வந்து யாயு அல்லது நாமனுலா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பாதிக்கும் லிபாதி அந்த தஹபத் அமாலுக்கும் அந்துல்லா தஷ்உரூன். சூரத் ஹுஜராத்தினுடைய 2வது ஆயத்தை அவங்க சொல்கிறாங்க வந்து, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் வந்து உங்களுடைய சத்தங்களை வந்து நபியுடைய சத்தத்துக்கு மேலே உயர்த்த வேண்டாம். நீங்கள் ஒன்று பேசினால் நபியுடைய பேச்சுக்கு மேலே உயர்த்தி கூடுதலாக சத்தம் போட்டு பேசிட வேண்டாம். ஜாஹரி பாக எப்படி நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பேசுகிறீங்களோ அந்த மாதிரி நபியோட பேசிக்கொள்ள வேண்டாம். ஏன்னு சொன்னால், நீங்கள் அப்படி நடந்து கொண்டால் உங்களுடைய அமலெல்லாம் அந்த வீணாய் போயிடும். நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் அல்லாஹ் அழிச்சிருவான், பாத்தில் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அறியவே மாட்டீங்க, உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன செஞ்சீங்க, அப்படி அழிஞ்சு போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த ஆயத்து நபி அவங்க மௌத்தாய் கபருக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் கபருக்குள்ளே இருந்தாலும் அந்த இடத்துல சத்தம் போட்டு பேச நீங்கள் படாதுன்றதை வந்து உறுதியாக சொன்னாங்க அவங்க. அப்படி நீங்கள் பேச நபிக்கு முன்னே நீங்கள் எப்படி இப்படிங்க சத்தம் போடுவீங்க? அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் நாங்கள் சொல்லும் போதும் அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு மேலே இன்னொருத்தரோட இது வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வரக்கூடாது. இன்னொருத்தரோட வார்த்தை ஆர்கியூமெண்ட்டுக்கு வரக்கூடாது. ஏன் நபியுடைய வார்த்தை தான் அந்தஸ்து கூட. இந்த அளவுக்கு கவனமாக எந்த அளவு தூரத்துக்கு சொன்னால், சாபித் இப்னு கைஸ் ரஸியல்லாஹு இந்த ஆயத்தை இறங்கின நேரம் இவங்க வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு சில ஆட்களோட இயற்கை அவங்களுக்கு மெதுவாக பேச தெரியாது. சில ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க, இயற்கையில் அவங்க பேசினா தடார்னு ஒரு சத்தமாகி அப்படி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி தான் சாபித் இப்னு கைஸ். இந்த ஆயத்தை இறங்கினது அவங்க வீட்டுக்கு ஓடிட்டாங்க. வீட்டுக்கு ஓடி 5 நாளாக வீட்டில் ராவும் பகலாக அழுது கொண்டிருக்கிறாங்க. அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பழக்கத்தில் ஒன்று இருந்து ஒரு சஹாபியை தொடர்ந்து ஒருவரை காணாட்டி கேட்பாங்க, எங்கே வருன்னு. இப்போ சஹாபாக்கள்கிட்ட கேட்கல, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இப்போ இப்படித்தான் வீட்டில் அழுது கொண்டிருக்கிறாரு, என்ன காரணத்தில் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ நபி அவங்க ஒரு ஆள் அனுப்பி கூப்பிட்டு நபி அவங்க வர சொன்னோடனே அவங்க வராங்க. வந்த நேரத்தில் அவங்க நபி அவங்க கேட்குறாங்க அவர்கிட்ட, என்னப்பா பள்ளிக்கு வராமல் அழுது கொண்டிருக்கிற அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க வந்து, அல்லாஹ் தஆலா என்னையை தண்டிக்கிறதுக்கு தான் இந்த ஆயத்தை இறக்கினானோ தெரியும். நான் உங்களோட பேசக்கோளையும் சத்தம் போட்டு பேசிடுறேன் நபி, என்ன செய்கிறேன், நான் எப்படியாவது இல்லாமல் ஆக்குறேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய எல்லா வாழ்க்கையோட அமலெல்லாம் அழிஞ்சிட்டோ தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, அல்லாஹ் எனக்கு தான் இந்த ஆயத்தை இறக்கினானோ தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க வந்து, நீங்கள் ஒரு புகழப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க விரும்பலையா, நீங்கள் ஷஹீதாக விரும்பலையா, நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிற ஒரு மனிதனாக நீங்கள் விரும்பலையான்னு கேட்குறாங்க. என்ன, நீங்கள் சொர்க்கவாதி, நீங்கள் ஷஹீதாகுவீங்க, நீங்கள் மக்களுக்கு மத்தியில் புகழப்படுவீங்க அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க. அவர் ஷஹீதாயினார், அவர் சொர்க்கம் போகிறார். அந்த அளவுக்கு சாபித் இப்னு கைஸாங்க அவ்வளோ பயப்பட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அந்த ஹதீஸுக்கு எவ்வளோ கௌரவம், எந்த உயர்வு, அந்த அளவுக்கு அவங்க நபிக்கு கௌரவம் வச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான இது ஒன்று இருக்குது. இந்த ஆயத்தை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், சூரத் ஹுஜராத்தில் 2வது நம்பரில் உங்களுக்கு வந்து இந்த ஆயத்தை வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த ஹதீஸை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இமாம் இப்னு ஹிப்பான் அவங்க வந்து 126ஆம் நம்பரில் வந்து இந்த ஹதீஸை வந்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. எனவே இந்த அடிப்படையில் வந்து இது முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி முதலாவது துண்டு நாங்கள் பார்த்துருக்கோன்றோம். அதுக்கு பின்னால் நாங்கள் வந்து தொடரில் அந்த இஸ்லாத்துக்கு 5 கடமைகள், அதில் 4 கடமைகள் பின்னால் வரும். அதை நாங்கள் பார்த்து இந்த ஹதீஸை வந்து என்ன செய்வோம், அடுத்த மாதத்தில் தொடர் கொள்வோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்போ வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், கேள்விகள் இருந்தால் கேளுங்க. தொடர்பு இந்த ஹதீஸோட இந்த விஷயங்களோட தொடர்பான விஷயங்கள் இருந்தால் கேளுங்க. மிச்ச நாள் ஆகிக்கும் என்ன செய்யலாம், எங்களுக்கு என்ன செய்யலாம், அப்போ விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். சொல்லுங்கள்.
அதாவது இவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. இன்சால் இந்த கேள்வி பதில் வந்து வாரக்கிழமை வந்து என்ன செய்தி இதில் வருது. அதை சுற்றி நாங்கள் என்ன செய்வோம், இப்போ இதை வச்சுக்கொள்வோம். வேறு இந்த அடுத்த கிழமையில அந்த தொடர் வருது. சரி, அதாவது வந்து இவங்க கேட்குறாங்க கேள்வி என்னென்னு சொன்னால், இவங்க நபி அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க 63 வயசுகள். அதில் 40 வயசுகள் நபித்துவம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. 23 வயசுகள் நபித்துவமாக வாழ்ந்தாங்க, நபியாக வாழ்கிறாங்க. எல்லாம் 63 வயசுகள். 23 வயசுகள் நபியாக வாழும்போது அவங்க பலதரப்பட்ட வேலைகள் செஞ்சுருப்பாங்க. தன்னுடைய உலக வேலைகள் அது இது எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அந்த விஷயங்களும் இஸ்லாமா என்ற ஒரு கேள்வியை தான் இவர் என்ன செய்கிறார், கேட்குறாரு. ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த விஷயங்கள் இஸ்லாம் அல்ல. அந்த விஷயங்கள் வந்து இஸ்லாம் அல்ல. எதெல்லாம் நபி அவங்க எங்களுக்கு படித்து தரணும்னு சொல்லி கற்றுத்தந்தாங்களோ அந்த விஷயங்கள் தான் இஸ்லாம். இதனால தான் ஹதீஸில் வரும்போது கூட நீங்கள் பார்ப்பீங்க, எதெல்லாம் எங்களுக்கு தேவையோ அதை மட்டும்தான் கொண்டாடுவாங்க. அன்றாட வாழ்க்கையில் பேசக்கூடிய எல்லாத்தையுமே கொண்டு எங்களுக்கு சஹாபாக்கள் சொல்லலை. ஒரு இஸ்லாமிய சட்டங்களாக வரக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இதனால தான் நாங்கள் இன்றைய பார்க்குறோம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கழுதில் பேய்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு யாரும் சொல்கிறது இல்லை, யாராவது கழுதில் போகிறது வந்து சுன்னத்துன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே. ஆனால் அவங்க கழுதில் பேய்த்திருக்கிறாங்க, யாரும் சொல்கிறது இல்லை. அன்றாட வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொட்டி தின்னாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் ரொட்டி தின்றது சுன்னத்துன்னு சொல்லி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உலமாக்கள் நீங்கள் பயானெல்லாம் கேட்க மாட்டீங்க. அன்றாட வாழ்க்கை வேறு, இஸ்லாமிய வாழ்க்கை வேறு. இஸ்லாமிய வாழ்க்கையாக ஒன்று சொல்லும்போது அல்லா தாலா கட்டளை இட்ட விஷயத்தை தான் அவங்க எல்லாம் சொல்லி தருவாங்க. அதில் தான் இஸ்லாமிய வாழ்க்கை. வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? கேள்வியா இல்லை? இல்லை கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன எத்தனையோ பேர் கேட்குறேன், உங்களோட கேள்வி வந்து இதுக்கு பதிவாகாது. நீங்கள் கேள்வியை சொன்னேன்னா நான் ரிப்பீட் பண்ணுவேன். நீங்கள் இப்போ எஸ்ன்னு சொன்னேன்னு சொன்னால் யாருக்குமே விளங்கா நான் என்ன சொன்னேன்னு. அதனால் முடிங்க கேள்வியை. அதாவது இவர கேள்வி என்னென்னு சொன்னால், இவர் கேள்வி கேட்குறாரு வந்து ஒருவன் வந்து இன்னமலாமல் பின்னியாது, எல்லா அமல்களும் நீயத்தை பொறுத்து இருக்குது. இவர கேள்வி என்னென்னு சொன்னால், ஒருவன் வந்து ஒரு நல்ல வேலை செய்யணும்னு நாடுறான், ஆனால் இன்னொருத்தன் வந்து கெட்ட வேலை செய்யணும்னு நாடுறான். ஒருவன் நல்ல வேலை செய்யணும் நாடக்கொலையே அல்லாத்தால ஒரு கூலியை கொடுக்குறான் செய்கிறதுக்கு முன்னே. செஞ்சேன்னு சொன்னால் அவனுக்கு பல மடங்கான கூலியை வந்து அல்லாத்தால கொடுக்குறான். ஒருவன் கெட்டத்தை நாடினால் அவன் செய்யலை நாடுறான், அவனுக்கு பாவம் எழுதப்படுமா? இதுதான் அவர் அந்த தொடர்பில் தான் அவர் கேள்வி கேட்குறாரு. ஒருவன் கெட்டத்தை நினைச்சால் அல்லாஹ் தஆலா பாவம் எழுத மாட்டான். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பாவத்தை எழுத மாட்டான். அந்த கெட்டத்தை நினச்சிட்டு செய்யணும்னு நினச்சிட்டு செய்யாமல் விட்டால் அல்லாஹ் தஆலா ஒரு கூலி எழுதுவான். செய்யலைன்றதுக்காக வேண்டி ஒரு கூலியை கொடுப்பான். அவன் அப்படி செஞ்சால் அதற்கு ஒரு பாவத்தை அல்லாஹ் தஆலா எழுதுவான். இல்லைங்களா? இதுதான் அந்த வித்தியாசம். இதுதான் வந்து இன்னமலாமல் பின்னியா, எல்லாம் எண்ணத்தை பொறுத்து. ஆனால் அந்த எண்ணம் கெட்ட விஷயமாக இருந்தால் அவனுக்கு ஒரு பாவமும் இல்லை. ஆனால் அதை கெட்ட விஷயம் செய்யாமல் விட்டால் ஒரு கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த கெட்ட விஷயத்தை செஞ்சால் ஒரு பாவத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அதாவது வந்து கேள்வி என்னென்னு சொன்னால், ஒருவன் கெட்ட விஷயத்தை நினைக்கிறான் ஆனால் அவன் செய்யலை. ஆனால் ஜட்மெண்ட் டேயில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து எல்லாத்தையுமே சொல்லுவானே, அந்த நேரத்தில் இந்த கெட்ட விஷயத்தை நினைச்சதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுவானா என்ற ஒரு கேள்வி ஒன்றவில் கேட்குறான். எல்லாருக்கும் முன்னாடி கேட்குறான்.
வல்லவாலாம் அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெளியில் மக்களுக்கு மத்தியில் போட மாட்டான், நாங்கள் செய்ய காட்டேன். விளைஞ்சா வல்லவாலம் அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். மேபி அல்லாஹ் தஆலா விரும்பினாலும் அதை கேட்கலாம். விளைஞ்சா ஆனால் அப்படியான இதற்கெல்லாம் கேள்வி கணக்கு கிடையாது. உள்ளத்தில் நினைக்கிறதுக்கு கேள்வி கணக்கு இல்லை. மக்கள் கேள்வி கணக்கே இல்லைன்னு சொல்லும் போது, கேள்வியே கேட்காம இருக்கும் போது அல்லாஹ் தஆலா எப்படி மக்களுக்கு மத்தியில் கேட்டால் தானே மக்களுக்கு மத்தியில் வரும். இப்போ அதுக்கு என்ன செய்யப்பட மாட்டாது. இப்போ இவர் என்ன கேள்வி ஒன்று கேட்குறாருன்னு சொன்னால், இப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க தானே நபிக்கு பகரமாக அபூபக்கரோ உமரோ வச்சு சொல்கிறது பெருங்குற்றம்னு சொல்லி ஒரு மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க. இப்போ அதே இது இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இமாம் ஷாஃபி அவங்கள வச்சு ஒரு சட்டத்தை சொல்கிறோம், இல்லாத இமாம் அபு ஹனீஃபா அவங்கள வச்சு ஒரு சட்டத்தை சொல்லுகின்றோம். இப்படி செல்வது குற்றமான்னு சொல்லி இவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. அது உண்மையிலே நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இமாம்களோட பேரை வச்சோ அல்லது எங்களோட உலமாக்களோட பேரை வச்சோ எங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறதுல குற்றம் கிடையாது. குற்றம் கிடையாது. ஆனால் சொல்கிறவர் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நிபந்தனை, சொல்கிறவர் தெரிஞ்சிருக்கணும். இந்த இமாம் சொன்ன விஷயம் நபி சொன்னன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இமாம் சொன்ன விஷயம் நபி சொல்லாமல் இருந்திருந்தால் சொல்கிறவர் தான் குற்றவாளி. சொல்கிறவர் குற்றவாளி. ஏன் காரணம், நபி சொல்லாத மக்களுக்கு மத்தியில் பரப்புறார். நபி சொல்லாத பரப்புறார். அப்போ பரப்பும் கூடுமா? இஸ்லாமிய மரப்படியில் நபி சொல்லாத பரப்புறது எங்களுக்கு அனுமதிக்கா? அனுமதி இல்லை. அப்போ நபி சொல்லாத பரப்புறது எங்களுக்கு அனுமதி இல்லை. இதனால் பாதுகாப்பு என்னென்னு சொன்னால், சிறப்பு என்னென்னு சொன்னால், எங்களுக்கு நபி சொன்னது எதெல்லாம் தெரியுமோ அதை மட்டும் மக்களுக்கு சொல்கிறது சிறந்தது. மற்றவங்களோட பேரை இடையில எடுக்காமல், அப்படியே பேரை இடையில எடுக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் உறுதியாக வச்சுக்கிறோம். யார் வச்சுக்கிறோம், அந்த விஷயம் இஸ்லாத்தில் பேசப்பட்டு இல்லை, அது அடியோட இஸ்லாத்தில் எந்த விஷயமே பேசப்பட்டு இல்லை. அப்போ இவருடைய சொந்த கருத்தொண்டு அப்படியான விஷயங்களை சொல்லக்கூட என்ன சொந்த இஸ்லாமிய சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்காது. இப்போ உதாரணமாக டிவியை பற்றி இஸ்லாத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்குமா? ஒரு உலமாக்களுடைய இதை வச்சு தான் நாங்கள் என்ன செய்வோம், கனெக்ஷன் பண்ணுவோம். அப்படியான விஷயங்களை எங்களுக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் உதாரணமாக மசூத் செய்கிறது இஸ்லாத்தில் பேசப்பட்டு இருக்குது. குர்ஆனில் ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் இன்னும் ஆட்களை வச்சு பேசுகிறது நல்லா இருக்காது. ஏன்னு சொன்னால் அல்லாவுடைய ரசூல் எங்களுக்கு படித்து தந்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், அதை பிரிஞ்சு விலக்கி கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அது லேசாக போயிடும். அதனால் நாங்கள் என்ன செய்வோம், கியாமத்தினால தப்பிடுவோம். இது பெரிய சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். கேள்வி இவருக்கு என்ன கேள்வி கேட்குறான்னு சொன்னால், ஒருவர் இஹ்லாஸோட அல்லாஹ்க்கா வேண்டி செய்யணும். அவர் அல்லாஹ்வுடைய ரசூலை மிகவும் அன்பு வச்சு நம்புகிறார். அந்த அளவுக்கு இறக்கத்தோடு அவர் செய்கிறார், ஒரு வேலையை செய்கிறார். ஆனால் செய்கிற வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சபடி இல்லை, அப்படி செய்கிறார். ஆனால் அவர் விருப்பம் இஸ்லாமிய முறைப்படி வாழணும், இஹ்லாஸோடு செய்கிறார். ஆனால் நபி செஞ்சபடி செய்யல. காரணம், இஸ்லாமிய மார்க்க அறிவு குறவு, அது அவருக்கு விளங்கலை. அதனால் அவர் தப்பை செய்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அவர் குற்றவாளியா என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்குறாரு. இதில் நாங்கள் விளங்கி இருக்கணும் என்னென்னு சொன்னால், முதலாவது நிபந்தனை நான் உங்களுக்கு சொன்னேன், எந்த அமலாக இருந்தாலும் இஹ்லாஸ். இரண்டாவது, நபிக்கு துவரப்பட்டு இருக்கணும். நபி செஞ்சபடி இருந்தால்தான் அதுக்கு கூலி, அப்படி இல்லைன்னா கூலி இல்லை. சரியா? இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், செய்கிற வேலை இருக்குது. செய்கிற வேலை நாங்கள் இஸ்லாம் என்று செஞ்சால், செய்கிற வேலையை இஸ்லாம் என்று செஞ்சால், ஆனால் அது இஸ்லாத்தில் இல்லாவிட்டால் பாவம் இருக்குது. இஸ்லாம் என்று செய்கிறோம், இஸ்லாத்தில் இல்லை, பாவம் இருக்குது. சரிதானே? ஆனால் செய்கிற வேலை இஸ்லாம் இல்லை, ஆனால் அவர் சாதாரணமாக ஒரு வேலையை செய்கிறார், நினச்சி செஞ்சார்னு சொன்னால் நபி செஞ்சுருக்கணுமோ அல்லாஹ் செஞ்சுருக்கணுமோன்றது இல்லை, அவருக்கு செய்யலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நான் செஞ்சுட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இஸ்லாம் அண்டு சுன்னத்தண்டு நினச்சி செஞ்சால் அது இஸ்லாமிய முறைப்பாடு இருக்கணும். அதில் இன்னொரு தொடர்பு அவர் கேட்டார். என்னென்னு சொன்னால், இவருக்கு இதை பற்றியே தெரியாது, இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா ஒன்றுமே தெரியும். அப்போ என்ன செய்கிற நாங்கள்
ஒரு மனிதன் ஒரு ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை என்ற முறையில் எங்களுடைய கடமை இருக்குது. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நாங்கள் நபி சொன்னதை தான் செய்கிறோமான்னு தேடி பிடிக்கிறது எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை ஒன்று இருக்குது. செய்கிற வேலையில் மட்டும் எல்லாத்தையுமே இல்லை விளையாங்க. இப்போ உதாரணமாக ஜக்காத்து வரக்கூட ஜக்காத்து எவ்வளோ கொடுக்கணுன்றதை நாங்கள் அறிகிறது எங்களுக்கு கடமை. நோன்பு வரக்கூட நோன்பு எப்படி பிடிக்கிறது, நபி எப்படி பிடிச்சிக்கிறாங்கன்றதை தேடி பிடிக்கிறது எங்களுக்கு கடமை. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று நாங்கள் கடைபிடிச்சோம்னு சொன்னால் சரியாக விளங்கிக் கொள்வோம். இது ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கக்கூடிய கடமையாக இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் இதை வந்து கற்றுக்கொள்ளணும். ஆனால் இதையும் கற்றுக்கொள்ளாமல் ஒருத்தன் மடத்தனமான ஒரு ஜஹாலத்தில் இஸ்லாமிய அறிவே இல்லாமல் தப்பான முறையில் இப்படியான வகையில் செஞ்சேன்னு சொன்னால் அவர் அல்லாஹ் ஆலம். கியாமத் நாளில் போனால் அல்லாஹ் தாலா கிட்ட அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிக்கலாம். அல்லாஹ் மிகவும் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம். ஏன் காரணம், உண்மையிலேயே மடத்தனமான முறையில் செய்கிறாரு. அன்பு இருக்குது, நபி மீது அன்பு இருக்குது, அல்லாஹ் மீது நம்பிக்கை எல்லாம் இருக்குது. ஆனால் தெரியாமல் மடத்தனமான முறையில் செய்கிறார். இப்படி செஞ்சிட்டால் அல்லாஹ் கிட்ட போனால் அல்லாஹ் தாலா எதுவும் மன்னிப்பான், அல்லாஹ் தாலா தண்டிப்பான். இதற்கு வந்து எங்களுக்கு முடிவு கொடுக்கலாம். இவருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் தானா அல்லது இவரை அல்லாஹ் தாலா மன்னிப்பான் தானான்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னும் அல்லாமலும் பின்னியாத்தான் இந்த ஹதீஸ் இதுக்கு சரி வரும். அவனுடைய எண்ணங்களை பொறுத்தோ அல்லாஹ் தாலா என்ன செய்வான், சில நேரத்தில் சிலவனுக்கு மன்னிப்பு சிலவனுக்கு தண்டனைகள் எல்லாம் இருக்கலாம் விளைஞ்சா. ஆனால் தெரிஞ்சு வேணும்னு சொல்லி இந்த விஷயத்தை செல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்களே, இவங்க வந்து இந்த உலகத்தில் தௌபா செய்யாடி அல்லாஹ் தாலா வந்து என்ன செய்வான், இவங்களை தண்டிப்பான். அப்போ அவங்க வந்து கவனமாக இருக்கணும். சொல்லும் போது நாங்கள் என்ன செய்யணும், சரியான முறையில் இருக்கணும். இதனால் கவனமாக எந்த செஞ்சாலும் செய்யுங்க கொஞ்சம். ஆனால் செய்கிறத நபி செஞ்சபடி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் போகிறதுக்கு கிட்ட போய் தரலாம் தேசி. கடைசா இப்போ டைம் ஓவர் ஆகிட்டு 2 நிமிஷம் தாங்க அதோட முடிச்சுக்கொள்ளணும் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள் பிரதர் சுவானா சொல்லுங்கள். சொல்லுங்கள். அப்படியா சொல்லுங்கள். டக்குன்னு சார் கடைசா சொல்லுங்க, கேள்வி. இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது நாங்கள் வந்து ஒரு ஹதீஸை சொன்னோம், வந்து உசாமா பின் ஜெயித் என்ற நினைக்கிறேன் சாபித்தா உசாமா பின் ஜெயித் ஒரு ஹதீஸ் சொன்னோம். அதில் வந்து அவங்க வந்து ஒரு அழுது கொண்டு இருந்தாங்க. சாபித் பின் கைசை அழுது கொண்டு இருந்தாங்க. வந்து என்னென்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா வந்து நபிக்கு முன்னுக்கு வந்து சத்தம் போட்டு பேசினு சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்கள் அவனுடைய கூலியெல்லாம் அழிச்சிடுவான். அதை பயந்து நபிக்கு முன்னால் கத்துறது. இது இந்த ஆயத்து இவங்களுக்கு இறங்கல்ல. ஆனால் அந்த ஆயத்து இறங்குற நேரம் அவங்க யோசித்தாங்க, இது எனக்கு தான் அல்லாஹ் தஆலா இறக்கினானோன்ற மாதிரி அவங்க யோசித்தாங்க. அப்படி யோசிச்சு தான் அவங்க அந்த மாதிரி நடந்து கொண்டாங்க. அதுக்கு தான் நபி அவங்கள பொருத்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவங்க அனுப்பினாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இறங்கின ஆயத்து அல்ல. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், நபியுடைய விஷயத்தில் நாங்கள் சரியான கவனமாகவும் பேணுதலாகவும் இருக்கணும். என்ற மட்டும் இஸ்லாமிய முறைப்படி வாழ்றதுக்கு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா நாங்கள் துஆ கேட்போம், யா அல்லாஹ் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய குற்றங்கள் செய்கிறோம், யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்களுக்கு சொர்க்கம் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவாய் யா அல்லாஹ். நாங்கள் வந்து தப்சீர் கிளாஸ் அதே போல் ஹதீஸையும் நாங்கள் வந்து கற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். நீயே தான் வந்து எங்களுக்கு பூர்ணமான உதவியை தரணும். அதே போல் யா அல்லாஹ் வந்து இந்த செய்கிற விஷயங்கள் நாங்கள் படிக்கிற விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடிய ஒரு அருளை நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. இதன் மூலமாக எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள்வாயா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் வந்து இந்த தப்சீர் கிளாஸ்